மனிதர் இருக்கார புகழுங்கிறது எந்த புகழுக்கு எவனும் மயங்கிடுவானோ, மயங்காரவனே கிடையாது. மயங்கல் என்ன ஒண்ணு சேர்த்து கொஞ்சம் அடிச்சா விழுந்துருவான். காசு மாதிரி தான். லேசா புகழ்றிய உழுக மாட்டான், கொஞ்சம் அதை கொஞ்சம் தோசை ஏத்தனா விழுந்துருவான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துல இந்த புலவர்கள் இருக்கானுங்கள, இவனு புலவன்லாம் எப்படி சம்பாதிச்சாங்க? துளிலே இதானுங்க புகழ்றதானுங்க. மன்னர்கள் வந்து அரசவையில வச்சிருப்பாங்க. என்ன என்னை புகழ்ந்து படிக்கணும், இவனே சொல்றது என்னை புகழ்ந்து படுறான். அவன் படிப்பான், அவனுக்கு ஒரு பொற்கிளியை தூக்கி கொடு. யார் விட்டு காசை? மக்கள் காசு படிப்பணும். பொற்கிளினா என்ன? அப்படி காசு பணமுடிப்பு, நம்ம பாஷையில சொன்னா பணமுடிப்பு. அவன் அந்த பாட்டு படிச்சு விட்டான், பணமுடிப்பை தூக்கி கொடு. இன்னொருத்தன் எந்திரிப்பான், வேந்தரே நானும் பாட்டு பாடுகிறேன் பாடுறா. இவனுக்கு 2 பொற்கிளியை கொடுங்கள். கஜானாவே காலியாக்குனானோ. இவனே புகழ சொல்லி உள்ளத்துல இருந்தா புகழ்வான். இவனை எல்லாம் புகழ்ந்து தொலைக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி புகழ்வான், காசுக்காக வேண்டி புகழ்வான். இந்த புகழுக்கு சம்பளத்துக்கு ஆள் நியமிச்சிருந்தாங்க. இது ஜனநாயக நாட்டிலையும் ஒரு கிறுக்கம் பண்ணி வச்சிருந்தான் எம்ஜிஆர், அரசவை கவிஞர். அவன் தான் பண்ணி வச்சிருந்தான்னு சொன்னா, இவன் அரசவை கவிஞர் கண்ணாசனுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்து அரசவை கவிஞர் நம்ம தர்பார் நடத்துற மாதிரி இவன் ஒருத்தன் ஜனநாயக நாட்டில் கூட ஒருத்தன் பண்ணி வச்சிருந்தான். அப்ப இந்த புகழ்வதற்கு இந்த கவியரங்கம், பவள விழா, அவரும் உட்கார்ந்துக்கிறார், பவள விழாவுக்குள்ளவர் உட்கார்ந்துக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு அவன் புகழ்றதும், ஒருத்தன் பொண்டாட்டியா புகழ்வான், ஒருத்தன் அம்மா மாதிரி புகழ்வான். இது அது கேட்டுக்கிட்டு ரசிக்கிறது. காரி துப்ப வேணாம். மூஞ்சில எவனாவது புகழ்ந்தால் மண்ணை வாரி வீசுங்கள். இதான் நபிகள் நான் சொன்னது. சரியான புத்திசாலியா இருந்தா நான் கேட்கிறேன், தன்னை உட்கார வச்சுக்கிட்டு இந்த புகழ்றானுல எதுக்கு புகழ்றான்? தலைவர் மீது அப்படி பக்தி மேலிட்டு புகழ்றானா? இல்ல, இவனை புகழ்ந்தா ஏதோ ஒரு எம்எல்சி கிடைக்கும், அவனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும். இதுக்கு தானே புகழ்றான், தெரியத்தானே செய்யுது. தெரிஞ்சாலும் முட்டாளா போவான் அந்த புகழ்ல மட்டும். தெரிஞ்சுக்கிட்ட எத்தனை பேர் இந்த கருணாநிதியை புகழ்ந்தவன்லாம் வேற அன்னைக்கு போனானா இல்லையா? எம்ஜிஆர் புகழ்ந்தவன்லாம் வேற அன்னைக்கு மறுபடியும் ஓடினானா இல்லையா? ஜெயலலிதாவை புகழ்ந்தவன்லாம் மாற்று முகாமுக்கு ஓடினானா இல்ல? எதுக்கு ஓடினா? பக்தி மேலிட்ட ஏன் ஓடுறான்? சம்பாதிக்க வழி இருந்தா புகழ்வான். இதை விட எத்தனா கூட அங்க கிடைச்சா ஓடி போயிருவான். இதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இங்கிட்டு பார்க்க கவிக்கு ஒரு பக்கம் படிப்பாரு, இங்கிட்டு பார்க்க ரஹ்மான் கான் ஒரு பக்கம். நீதான் எங்கள் வேதம், இறைவன் உன்னுடைய எழுத்துத்தான் எங்களுக்கு வேதம். இவன் யாரு? ரஹ்மான் கான், முஸ்லிம். இவரு அவர் தான் இறைவனா, அவருடைய எழுத்து தான் இவருக்கு வேதமா. அப்பவே முர்த்ததா போயாச்சு. அதுதான் எழுதி தந்திருக்காரு ஒருத்தர், சொல்லி முடிச்சுட்டு எழுதி தந்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் புகழக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த மாமனிதர் என்ன செய்யறாரு? யாராவது உங்களை நேருக்கு நேர் மூஞ்சிக்கு நேர புகழ்ந்தால் மண்ணை வாரி மூஞ்சில வீசுங்க, அவ்வளவு பொய்யங்க, புகழுக்கு மயங்கிறாதீங்க என்று அடுத்தவர்களுக்கு சொன்னாங்க. அவங்களும் மயங்கல, எல்லா விதமான புகழையும் தூக்கி எறிஞ்சாங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், முஸ்லீம் சொல்லிக்கிட்டு ஷேகுகளாம், ஷேகா அவரு ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசான். வாரிசுனால பிச்சை வாங்க கூடாது. ரசூலுல்லாஹ் தடை செஞ்சு போயிட்டாங்கல்ல, ஊர் ஊரா பிச்சை வாங்கினாலே அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுனா கியாமத் நாள் வரைக்கும் ஜக்காத்து, சதக்கா, தர்மம், பிச்சை எதுவும் வாங்கக்கூடாது. சுயமரியாதையோட நிக்கணும். ஷேகுமார்கள் வந்துட்டு பிச்சை வாங்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கெடுக்கிறான், நபிகள் நாயகத்து பேரை. அவங்க காலில் விழுற ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் காலில் கூட விழாதது இவங்க காலில் விழுற ஒரு கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான இவெல்லாம் வெண்மீதாதுகளை கொண்டாடுறாங்க. நபிகள் நாயகத்துக்கு இல்லாத ஒரு மரியாதையே, அவங்க விரும்பாத மரியாதையே, அவங்க கண்டிச்ச மரியாதையை யார் யாருக்கோ கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் மீலாது விழா கொண்டாடுறாங்க. என்ன வாழ்க்கையா? சின்ன ஒரு மத குருண்டு ஆனவங்கள இந்த ஆட்டம் போடுறான, நம்மளுக்குள்ளே போடுறான. ஒரு பெரிய தாடிஞ்சுப்பான் வச்சுக்கிட்டு 4 பேர் செய்குன்னு சொன்னவன அவன் போடுற ஆட்டத்தை பாருங்க. இந்த செய்குன்னு சொல்லிக்கிட்டு வர்றவன்லாம் கூட இப்படி வாழ முடியாதுங்க. நீச்சல் குளம் இருக்கிற வீட்டுலாம் தங்குறேங்கிறான். ஏழை குடிசையில போய் திண்ட ஒரு சீகை காட்டுங்க என்கிட்ட. ஒரு செய்குன்னு சொல்லி யாரா உள்ளதுல ரொம்ப குடிச அங்க போய் என்ன வச்சுக்கிறீங்களோ தாங்கன்னு சாப்பிட்ட ஒரு சீகை கேளுங்க. பெரிய பெரிய கைலி கம்பெனி இருக்குதா, அங்கதான் தங்குவாரு. பெரிய பெரிய கைலி கம்பெனியா இருக்கணும். அந்த மாதிரி பங்களாவெல்லாம் போய் செய்குங்க. இந்த மாதிரி ஆளை தேடி செய்கா நாக்கு 6 சுவை இல்லாட்டி உள்ள இறங்காது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கட்டுப்பாடு கூட அவனுக்கு கிடையாது. நம்மளாவது நப்ச கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தா திம்மை இல்லாட்டி பாயசோ தின்ட்டு போயிருவோம், மிளகாய் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு ஓடி போயிருவோம். இவனுக்கு 6 சுவை இருக்கணும், பிரியாணி இருக்கணும், கறி இருக்கணும், நெய் இருக்கணும். அதுல நெய்யிலேயே ரோஜா மார்க்கு நெய்யை கொண்டா ஊத்தினா தான் உள்ள இறங்கும். இப்படி எல்லாம் நப்ச கட்டுப்படுத்தாத முறிது கொடுக்கறாங்களாம். செய்கா இவன் காலில் விழுவான. நம்ம சுமந்திருக்கிற மலைஜலத்தை விட நாட்டம் முடிச்சது. எவ்வளவு டேஸ்டா திங்கிறமோ அவ்வளவுக்கு நாட்டம் கூட.
எவ்வளவு குவாலிட்டியா இருக்கோ அவ்வளவுக்கு நாட்டம் கூட. அவங்க காலில் போய் விழுந்து கும்பிட்டு கழுவி குடிக்கிற அளவுக்கெல்லாம் இஸ்லாத்தின் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. நீங்க எல்லாம் என்ன மிலாது விழா கொண்டாடுறீங்க? அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்க. அதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரிங்கிற அல்லாஹ் சும்மா கேட்டு ரசிக்கிறதுக்காக இதெல்லாம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குங்கறானே. இதுல முன்மாதிரி இல்லையா? எல்லாத்திலையும் முன்மாதிரி. அதே மாதிரி பாருங்க, கருணாநிதி வருவார் ஒரு ஊருக்கு. கருணாநிதி மட்டும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு அவர் தான் இருக்காரு, அதனால சொல்றேன். யார வேணாலும் வச்சுக்கிறீங்களா, அண்ணா துறை வேணாலும் வச்சுக்கிறீங்க, எந்த தலைவனும் அந்த இடத்துல போட்டுக்கிறீங்க. ஒரு ஆளை உதாரணத்துக்கு சொன்னா அவரையே மையமா வச்சுக்கிறேன்னு நினைச்சுக்க கூடாது. ஜெயலலிதா வச்சுக்கிறீங்களா, ஜெயலலிதா அவர் தஞ்சாவூருக்கு போன அன்னைக்கு பார்த்து மழை பெய்யும். என்ன சொல்லுவான் தெரியுமா? புண்ணியவதி கால் வச்சவன பாடுறான். புண்ணியவதி கால் வச்சவன புண்ணியவதியா? யார் சினிமாவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாலும் புண்ணியவதி. புண்ணியவதி கால் வச்சவன பாடுறான். கொட்டு அருள் மழை பொழியுது. கருணாநிதி திருச்சிக்கு போவார். சரியான கோடை 108 இருந்திருக்கும் டிகிரி. அன்னைக்கு பார்த்து மழை பெய்யுமே. உடனே என்ன செய்வாங்க? வரலாம் பார்த்தீர்களா, நம்ம தலைவர் வந்த உடனே இப்படித்தானே ஏமாத்துறான். என்னமாவது சர்ச்சையா நடந்தா போதும், முதல் வெள்ளம் வந்து 500 பேர் சாவும். அப்ப சொல்லுங்க, நீ பாப்போம். அப்ப சொல்லி இருக்கிறியா? 108 டிகிரில 2000 பேர் வாஜ்பாய் வந்து செத்து போயிருக்கான். இதுவரைக்கும் இல்லாத வரலாறுல இந்த வெயில் கூடுமையில 2000 பேர் செத்தது வாஜ்பாய் ஆட்சியில் தான். இந்த வெயில் கூடுமையில இந்த 100 நாள் ஆட்சி வர்றதுக்கு இல்ல, இந்த வெயில் இது வரைக்கும் இந்தியாவில் வீசினது இல்ல. இந்திய வரலாற்றிலேயே அப்படி ஒரு வெயில் ஒரிசாவில இருந்து அங்க எங்க டோட்டலா எடுத்தா 2000 பேர் அரசாங்க கணக்குப்படி காலி. எத்தனையும் அரசாங்கம் தெரியல. அதுக்கான வாஜ்பாய் சொல்லுவானா? இவன் என்னன்னா ஏதாச்சும் ஒண்ணு 1000 நடக்கும். நான் போனாலும் ஒரு பிச்சைக்காரன் கூட அந்த திருச்சி அன்னைக்கு போயிருப்பான். கருணாநிதி போனா அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் போயிருப்பான்ல, அவனால பெஞ்சு சொல்ல முடியுமா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அல்லாஹ் நாடும் போது நடக்கும். இது எந்த மனுஷனுக்காக நடக்கிறது இல்ல. இப்படி தற்செயலா நடக்கிறதை எல்லாம் தனக்கு சாதகமாக்குவான். அவன் ஆக்குறான இல்லையே, இந்த கூமுட்டை இவன் ஆக்குவான். அவனுடைய தொண்டர்கள் இருக்கான் பாருங்க, இவன் அதைத்தான் பேசுவான். வச்சுக்கிட்டு நம்முடைய தலைவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள், கால் எடுத்து வச்சவன பார்த்தீர்களா அப்படிமா. அப்ப நஷ்டத்துக்கும் பேசணும்ல. அது மாதிரி நஷ்டத்துக்கு பேசவே மாட்டான். என்னமாச்சும் ஒண்ணு நல்லது நடந்தா, லட்சத்திற்கு நடந்தா அது இப்படி உதாரணமா காட்டுவான். நன்மையை கெட்டதை பேச மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பாருங்க, எல்லா மனுஷனும் இந்த கிறுக்கு இருக்குது, இந்த வியாதி இருக்குது. அந்த மனிதர் வாழ்க்கையை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான். அவர் பேர் இப்ராஹிம். சின்ன வயசுல இப்ராஹிம் இறந்துடுறாரு. என்ன நினைச்சானா அல்லாஹ், இந்த ஆம்பளை பிள்ளைன்னு வாரிசு இருந்தா நாளைக்கு ஒரு பெரிய ஏழா கூடமா ஏதாவது ஆயிடக்கூடாது, நாம் அப்படிலாம் இருக்கலாம்ல. அல்லாஹ் நமக்கு தெரியல. சின்ன ஆம்பளை பிள்ளைன்னு ஒண்ணு கொடுத்துட்டு அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். 4 பொம்பளை பிள்ளை தான் இருந்தாங்க. இந்த குழந்தை சின்ன பிராயத்திலேயே இப்ராஹிம் அல்லாஹ் எடுத்துட்டான். இப்ராஹிம் இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு தாங்க முடியலைங்க. இவ்வளவு காலத்துக்கு பிறகு கடைசி கட்டத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை, அது மழலை மொழி பேசிக்கிட்டு இருக்கையில இந்த மாதிரி போயிடுச்சு, தாங்க முடியல. அது பொம்பளை பிள்ளையா பெத்துட்டு கடைசியா ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்தாவுக்கு தான் வழங்க முடியாது, எனக்கெல்லாம் வழங்க முடியாது. அப்படி ஏமாறி உள்ளவங்களுக்கு எல்லாம் வழங்க முடியும். யாருக்கு வழங்க முடியும்? ஒரு 8 பொம்பளை பிள்ளை, கடைசியா ஒரு 50-55-60 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளைன்னா அதன் மீது எவ்வளவு பாசம் இருக்கும். அது வருமா இல்லையா? ஆம்பளை பிள்ளை சிறந்தவங்களுக்கு இல்ல, வரிசையா 8 ஆம்பளை பிள்ளை இருந்து கடைசியா பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அவங்களுக்கு பாசம் இருக்கும். எது ஒண்ணே இருந்தாலும் ஒரு பிரியம் கூடுதலா இருக்கும். அவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குன்னா இப்ராஹிம் இறந்த செய்தியை கேட்டோன்னு அப்படி கண்ணீர் கொட்டுது. அப்ப சஹாபா, என்ன ரசூல் நீங்க போய் அழுவுறீங்களே, நீங்க போய் அழுவுறீங்களேன்னு சஹாபாக்களுக்கு நம்ப முடியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அழுவுறது அல்லாஹ் கொடுத்த ரஹமத்து, பாது இறக்க உணர்வு. நான் என்ன மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டவனா? நானும் மனுஷன் தானே. இது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்துல வைத்திருக்கிறான். அல் ஐனு ததுமவு வல் கல்பு யஹ்ஸனு, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் வேதனையால் விம்முகிறது. இன்னாலை ஃபிராக்கிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன், இப்ராஹிமே உன் பிரிவால் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. நம்மளுக்குள்ள போச்சேன்னு தகப்பன்கிற முறையில மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவங்க படைக்கப்படல, கவலைப்பட்டாங்க. அப்ப அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம், இறந்த அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம். சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு, பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்தவனே
சூரிய கிரகணம் வந்துருச்சு. சூரியன் கூட தன்னுடைய ஒளியை மறைத்துக் கொண்டு துக்கம் கொண்டாடுதான். சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் பேசிக்கிறாங்க. இவங்களோ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சோகமான நேரத்தில் எது பேசினாலும் நம்ம கண்டுக்கிற மாட்டோம் பொதுவாக, அதான் நம்ம இயல்பு. மற்ற நேரத்தில் எதை கண்டுக்கிட்டா கூட நம்மளே கவலைப்பட்டு இருக்கையில என்ன நடந்தாலும் பார்க்க மாட்டோம். வாட்டு என்னோட தொலைஞ்சிட்டு போகுது நமக்கு என்ன, அப்படிதான் இருப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சோகத்தில் இருக்கும்போது சஹாபாக்கள் பேசுற பேச்சு காதுல விழுது. வேகமா வர்றாங்க. இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லக்கூடாது. யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ இது ஏற்படுவதில்லை. அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான் சூரிய சந்திரனுக்கு என்று. அந்த விதி பிரகாரம் தான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கே தவிர இதுக்கு யாருடைய மௌத்தை சம்பந்தப்படுத்தாதீங்க, யாருடைய பிறப்பை சம்பந்தப்படுத்தாதீங்க. இன்னைக்கு உள்ள தலைவர்களா இருந்தா என்ன பண்ணிருப்பான், எந்த தலைவன் செத்ததுக்கு இந்த சந்திர சூரிய கிரகணம்லாம் ஏற்படல, மழை தான் பெஞ்சிருக்கும். இது மழை எப்பவும் நடக்கிறது, சூரிய கிரகணமா நடந்துச்சுன்னு வைங்கள, அவ்வளவுதான். அதை ஒரு பெரிய அற்புதமா ஆக்கி கடவுளையே கொண்டு கடவுள் தன்மையில கொண்டு நிப்பாட்டி போடுவான். இவங்க அப்படி சொன்னாங்களா, நல்லா ஏமாளி கூட்டம் கிடைச்சிருக்கு, இதை நல்லா பயன்படுத்திக்கிறோம், இதை வச்சு நம்ம சட்டக்காலர் வசதி கொடுத்துருவோம். பெருமை தானங்க, இப்படிலாம் 4 பேர் சொல்லுவோம், அவங்களுக்கு பெருமை தானே. பெருமைக்காக இவர் இந்த கொள்கையை ஆரம்பித்து பேசியிருந்தாருன்னு சொன்னா இது நல்ல சான்ஸ். பாத்தீங்களா, நீங்க சொல்ற கரெக்ட் தான், நம்ம பிள்ளைக்கா தான் அப்படி சொல்லலாம்ல. இதை கண்டிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, இதை உருவாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறாங்க, இப்படிலாம் பேசாதீங்க. அப்ப இந்த புகழ்ங்கிறதுல ஒரு எல்முனை கூட அவர் கிடையாது. மதீனாவுடைய மக்காவுடைய ஆட்சியை தூக்கி கொடுக்கிறேன்னு இன்னைக்கு சொன்னாங்க, கொடுக்க தயாரா இருந்தாங்களே. அதுக்கு முந்தைய ஒரு புகழாத்தானே இருந்தாரு. என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் அவர் இருந்தாரா? அன்னைக்கே குறை சுகுணம் உயர்ந்த குலம் தான், அந்த குலத்துல பிறந்து ஏற்கனவே புகழோடு தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி அந்த புகழையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சார். இன்னும் சொல்ல போனாங்க, கடுகளவு எல்முனையில கோடியில ஒரு அளவு கூட இந்த புகழ் மமதை அவருக்கு இருக்கலைங்கிறதுக்கு சான்று சொல்வதாக இருந்தா, தனக்கு இழிவு மாதிரி சில காரியங்கள் இருக்கு பாருங்க, அதையும் ஓப்பனா ஒத்துக்கிட்டது தாங்க. இந்த புகழை பயன்படுத்திக்கிற ஒரு பக்கம், சில பேர் புகழுக்கு விரும்ப மாட்டான், தன்னுடைய இமேஜ் குறையிற மாதிரி ஒரு பேச்சு வந்துருச்சுன்னு சொன்னா அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான், எல்லாரும் அதை மறைக்க முயற்சி பண்ணுவான். இவர் என்ன செய்யறாரு தெரியுமா, இந்த மாமனிதருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, இவரை சொன்னாலே இவருடைய இமேஜ் கீழே விழுந்துரும், அதை போய் சொல்றாரு, உண்மை அதுதான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம்ங்க. ஒரு தடவை மக்காவில் இருக்கிற காலத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றாங்க, ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்றாங்க. மக்காவில் உள்ளவனுக்கெல்லாம் இது சரியான மார்க்கம்னு தெரியும். ஒரு கடவுளுங்கிறது கரெக்ட் தான், அது ஒரு கடவுள் தான். இவரு நேர்மையான ஆள், அது நமக்கு தெரியத்தான் செய்யுது. இவரு போய் ஈப்பித்தலாட்டம் பிராடி இல்ல, இருக்கிறவங்க வாரி வேறு இருந்தாலும் வழங்குறாரு. இவருக்கு எந்த நோக்கமும் இல்ல, அந்தஸ்துல நல்ல குடும்பத்தில் பிறந்தவர், காசு பணத்தோட இருக்கிறவர், இவரு எந்த நோக்கமும் இல்ல, இவர் கரெக்டான ஆளுன்னு அவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகளுக்கு எல்லாம் தெரியுது இவர் நல்ல ஆள், இவர் இவருடைய கேரக்டரை குறை சொல்ல முடியாது, இவருடைய நோக்கத்துக்கு நம்ம ஒரு கெட்ட நோக்கம் கற்பிக்க முடியாது அப்படின்னு விளங்கிக்கிட்டு ஒரு பேரம் பேச வர்றாங்க. என்ன பேரம் தெரியுமா? முகமது, நீ நல்லதுதான் சொல்ற, ஒரு கடவுளுங்கிற, சரிதான், ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், பொய் சொல்லக்கூடாதுங்கிற, ரைட் தான், பொய் சொல்லக்கூடாதுதான், குடிக்க கூடாதுங்கிற, அடுத்தவனை ஏமாத்த கூடாதுங்கிற, மோசடி செய்யக்கூடாதுங்கிற, சொந்தக்காரங்களை அனுசரிக்கணும்னு சொல்ற, தொழணும்னு சொல்ற, கடவுளை வணங்கணும்னு சொல்ற, ஓகே நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அவங்க சொல்றாங்க, ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டா நாங்க இப்பவே இதை ஏத்துக்கிறோம். என்ன கண்டிஷன்? நாங்களெல்லாம் ஜாதியில ஒசந்த ஆட்கள், நாங்களெல்லாம் குறைசி குலம், உயர்ந்த ஜாதிக்காரங்க, நீ என்ன பண்றா எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற, நாங்க குறைசி குலம்னு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ அடிமையத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற, பிச்சைக்காரனுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற, சோத்துக்கு வழி இல்லாதவன பத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற, வேலைக்காரனுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற, இவங்க கிட்ட நாங்க உட்கார வேண்டியிருக்கு. உன்னை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லாரையும் சமமாக்கிட்டு இருக்கிற நீ என்ன செய்யணும்னா அவங்களை விட்டுருவான நீ வச்சுக்க, எங்களுக்கு ஒரு தனியான ஒரு பிரச்சார சபை, அவங்களுக்கு தனி, எங்க இடத்துல நாங்க மட்டும் இருப்போம், எங்களுக்கு போதனை பண்ணிக்க, அவங்க இடத்துல அவங்க இருப்பாங்க, அங்க போய் பண்ணிக்க,
அவங்களுக்கு தனியா ஒரு வழிபாட்டுத்தனம் வச்சுக்கிட்டோம், அவங்க ஒரு இடத்துல தொழுகை நடத்திக்கிட்டோம், எங்களுக்கு வேற ஒரு இடத்துல நாங்க பண்ணிக்கிறோம். இந்த ஒன்ன சேர்ந்து சமமா உட்கார வைக்கிற பாரு, அது ஒண்ணுதான் எங்களுக்கு பிடிக்கல. அவங்க சொன்னது கொள்கை நல்லா தான் இருக்குது, வர்ணாசிரமம் இன்னைக்கு உண்டானதா அங்கே இருந்திருக்கு பாருங்க, அவனோட இருந்திருக்கு. அந்த குலத்துல நபிகள் பிறக்கிறாங்க. எந்த குலம்? இவன் எனக்கு சமம் இல்ல, அவன் எனக்கு சமம் இல்ல, நான் எல்லாத்துலயும் வசந்தவன், நான் பிறப்புலையே சிறந்தவன், இப்படிங்கிற நம்பிக்கை உள்ள மக்கள் தான் அவங்களும் பிறக்கிறாங்க. டிமாண்ட் பண்றாங்க, எல்லாத்தையும் சமமாக்குறதும் பிடிக்க மாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, மனிதருங்கிற முறையில திடீர்னு உங்களுக்கு யோசனை வருது, சரி ஏத்துக்கிட்டாங்க ஒரு கூட்டமாவது வருது, தனித்தனியாக தானே வைக்க சொல்றாங்க, நாளடைவுல சொல்லி சரி பண்ணிக்கலாமே, நாளடைவுல சொல்லி அவங்களுக்கு அதை உணர்த்தி அப்புறம் ஒன்னா கலந்து விட்டுலாமே, இப்படி எல்லாம் நினைச்சு அவங்களுடைய அந்த கோரிக்கையை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வர்றாரு, கண்ணு தெரியாதவர், அவர் பேர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம், தாழ்ந்த ஜாதி, அவங்க பார்வையில தாழ்ந்த ஜாதி. அவர் வர்றாரு, கண்ணு தெரியாது அவருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்கிறார், பார்க்க முடியாதுல, குரல் கேட்குது. கேட்ட உடனே அந்த கண்ணு தெரியாத ஆட்களுக்கு வேற பவர் அதிகமா வச்சுக்குவான். கண்ணு தெரியலன்னு வைங்களேன், அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரோட் வரைக்கும் போயிட்டு இருந்தோம், குச்சி கையில பிடிச்சிட்டு. நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு போக முடியாது, கண்ணு இருக்கிறவனுக்கு கண்ணை மூடிட்டு போக முடியாது, கண்ணு இல்லாதவனுக்கு போயிருவான். காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் கண்ணு இல்லாதவனுக்கு. அப்ப கண்ணு தெரியாத ஆட்களுக்கு ஒன்ன குறைச்சா இல்ல இன்னொரு பக்கம் டிவைட் பண்ணி விட்டுருவான், அதிகமாக்கி கொடுத்துருவான். அப்ப இவர் சத்தத்தை கேட்டுக்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, விளங்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும்ன்றார். இத சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு மனுஷங்கிற முறையில கோபம் கடுமையாயிடுச்சு. எதனால கோபம்? இதுதான் விவகாரமே, இதுதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க. விவகாரமே என்ன? இந்த மாதிரியான ஆளு இந்த மாதிரி சபைக்கு வரக்கூடாதுன்னு பேரமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணக்கார சபை உயர்ந்த சாதிக்காரன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கோரிக்கை என்ன? நாங்க இருக்கிற இடத்துக்கு இவர் மாதிரி ஆள் வரக்கூடாதுன்னு தான் கோரிக்கை வைக்கிறான். இந்த இடத்துல வந்துகிட்டு இருந்தால் காரியத்தை கெடுக்கிற மாதிரி வந்துட்டாருன்னு சொல்லி முகத்தை அப்படியே கட்டுக்கடுப்பு, அப்படியே முகம் வந்து போய் சலாத்து கூட பதில் சொல்லல. கோபத்துல அந்த காரியத்தை கெடுத்து விட வேண்டாம், அந்த ஆளு ஒரு கூட்டத்தையே கவர் பண்ணலான்னு பார்த்தோம், இந்த ஆளு காரியத்தை கெடுத்து விட பார்த்துட்டாருன்னு முகத்தை, அந்த ஆளு கண்ணும் தெரியாத ஆளுனால அது விளங்கல, அவருக்கு தெரியல, ஆனா முகம் கடுகடுப்பாய் விட்டது. சலாத்துக்கு பதில் சொல்லல, அலட்சியப்படுத்திட்டாங்க. இது யாருக்கும் தெரியல, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கு? அவங்களை ஏத்துக்கிறாத சபையினர்களுக்கு தான் தெரியும். அந்த கண்ணு தெரியாத சஹாபி கூட தெரியாது. உடனே குர்ஆன்ல ஒரு வசனம் அல்லாஹ் இறக்குறான், அபஸவத்தவல்லா அன்ஜாஹுல் அமா வமா யுத்ரீக அல்லஹு யஸக்கா. ஒரு குருடர் வந்ததற்காக முகத்தை சுளிச்சிட்டிய, அல்லாஹ் கண்டிக்கிறான். அவர் அலட்சியப்படுத்திட்டிய, அல்லாஹ் அப்படி கேட்கிறாங்க. ஒரு குருடர் கண்ணும் தெரியாத ஒருத்தர் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி நீ அவர் அலட்சியப்படுத்திட்டிய, அவருடைய சலாத்து கூட பதில் சொல்லாம புறக்கணிச்சிட்டிய. யாரு உன்னைய தேடி வர்றாரோ அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் ஜாக யஸா, யார் ஓடோடி வருகிறாரோ உன்னிடத்திலே அவரை நீ வஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்தி ஒதுக்குகிறாய். அம்மாமன் இஸ்தகனா வஅன்த லஹு தஸத்தா, யாரு நீ தேவையில்லை நினைக்கிறானோ அவன்கிட்ட வழிய போய் சொல்ற. யாரு உன் கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றானோ அவன்கிட்ட வழிய போய் சொல்ற. யாரு உன்னுடைய போதனையை கேட்க ஆசையா ஓடி வர்றாரோ அவரை விரட்டியா நீ, அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிற ஒரு வசனம். இது இமேஜ பாதிக்குமா பாதிக்காதா? இதை யாருங்க சொல்லணும்? அல்லாஹ் நபிகள் நாயகத்துல சொல்றான். இத மக்கள்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அவருடைய இமேஜ் என்ன ஆகும்? ஒரு குருடர் அந்த மாதிரி பாருங்க, அவர் நினைப்போமா இல்லையா? நான் என்னை பத்தி இப்படி சொன்ன நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு ஆள் வர்றாருங்க உங்கள்கிட்ட, நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணும் கிடையாது, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உள்ளவன் கிடையாது, ஏதோ மார்க்கத்தை சொல்றவங்கிற அடிப்படையில் 4 பேருக்கு நான் தெரிஞ்சிருக்கிறேன். உங்கள்ட்ட ஒரு ஆளு சொல்றாரு, இன்னைக்கு போனா மாரிய மூஞ்சி சொல்லி தட்டி விட்டான்னு சொல்றாரு. இதை ஒத்துக்கிறா நீங்க? என்னைய பத்தி நான் ஒத்துக்கிறீங்களா? இவெல்லாம் பேச வந்துட்டான் பாரு, நினைப்பீங்களா இல்லையா? அப்ப என்னைய மாதிரி ஒரு அற்பமான ஒருத்தனை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வந்தாலும் உங்களுக்கு தாங்கிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்னு நினைக்கிற ஆளை பத்தி விமர்சனம் வந்தா தாங்க முடியுமா? எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படி ஒரு கண்டனம் வருது அல்லாஹ்விடம் இருந்து, அதை உடைக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து. என் இறைவன் கண்டித்து விட்டான்,
அபசவத்தவல்லா அஞ்சாகுல் அமான்னு அந்த குருடருக்கு தெரியாதுன்னு தெரிய வைக்கிறாங்க. குருடரே நீ வரும்போது நான் முகத்தை சுழித்து விட்டேன், இந்தா அல்லாவே சொல்லிவிட்டான். அல்லாஹ் உன் பக்கம் இருக்கிறான். என்னங்க இது, என்ன வாழ்க்கைங்க இது? இவர் ஒரு உலகத்துக்காக செஞ்சவரா? பதவிக்காக இந்த கொள்கையை சொன்னவரா? புகழுக்காக சொன்னவரா? தன்னை பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கொள்கையை உண்டாக்கி சொன்னவரா? அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று தேவை கிடையாதுங்க. இந்த அபசவத்த வல்லாவை தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேற சான்று வேணாம். அவர் அவ்வளவு கடுமையா கண்டிக்குது. முகத்தை சுழிச்சிட்டியா, கடுகடுப்பா பேசிட்டியா, தேடி வந்தவனை விரட்டிட்டியா, வேணாங்கிறவனை போய் வழியை போய் சொல்றியா அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய வாசகம் நீங்க பார்க்கணும். அது அப்படியே மக்கள்கிட்ட வைக்க இன்னைக்கு வரைக்கும் குர்ஆன்ல இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய புகழை சொல்லக்கூடிய அந்த வசனங்களை ஓதுற நாம இந்த அபசவத்த வல்லாவையும் குர்ஆன்ல ஓதுறோம். அவர்களை கண்டிச்ச வசனத்தை இன்னைக்கு ஓதுறோம். அப்ப இது எதை காட்டுது? அந்த மனிதர் பணத்துக்கு உள்ளவரும் இல்ல, பணம் அவரை ஒண்ணும் செய்யல, பதவி புகழ் ஆசை இதெல்லாம் எதுவும் அவரை ஒண்ணும் பண்ண முடியல. அவர் அவராகவே இருந்தார். ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையில நீ பாருங்க எல்லாம் பேசுவான். கொள்கை அந்த திருத்தம் அந்த சீர்திருத்தம் எல்லாம் பேசுவான். அட பகுத்தறிவு பேசுறவனை எடுத்துக்க. பகுத்தறிவு பேசுறவன் பகுத்தறிவை காப்பாற்றி வச்சிருக்கானா? சுயமரியாதை பேசுறான அந்த சுயமரியாதை அவனால காப்பாற்ற முடிஞ்சா மேடையில் அழகா முழங்குவான். எல்லாருடைய மரியாதையும் இழக்கிற மாதிரி காரியம் செய்வான். எடைக்கு எடை காஸ்தாமா, அதுக்கு பேர் பகுத்தறிவு. எடைக்கு எடை தங்கத்தை கொடு, எடைக்கு எடை வெள்ளியை கொடு, அதுக்கு பேர் பகுத்தறிவு. பிறந்த நாள்ல போய் சிலைக்கு மாலையை போடு. நேற்று வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? கல்லுக்கு போய் தேங்காயை கொண்டே கொடுக்குறீங்க, கல்லுக்கு போய் பூஜை செய்யறீங்க, கல்லு திங்குமா, அந்த கல்லுக்கு விளங்குமா? இந்த கடவுளை வணங்குறாங்க இல்லங்க வேற சமுதாயத்தில் உள்ளவங்க, அவங்களை எப்படி விமர்சிச்சாங்க? இந்த பகுத்தறிவுவாதிகள் இப்படிலாம் பேசினாங்க மேடை போட்டு. ஒரு கல்லு, அதுக்கு போய்கிட்டு பாலை ஊத்துறீங்க, குடிக்குமா? அதுக்கு போய்கிட்டு தேங்காயை உடைக்கிறீங்க, திங்குமா? அதுக்கு போய்கிட்டு வாழைப்பழத்தை கொண்டு வைக்கிறீங்க, அது சாப்பிடுமா? காணிக்கையை போடுறீங்க, எடுத்து செலவு பண்ணுமா? இப்படி எல்லாம் கேட்டவங்க இப்ப என்ன பண்றாங்க? இன்னொரு கல்லுக்கு போய் மாலையை போடுறாங்க. ஏன்டா அந்த மாலை போடுற அந்த கல்லுக்கு வழங்குமா? பெரியாருக்கு போய் ஒரு மாலையை போடுறீங்க, அதுவும் கல்லு தானே. அந்த கல்லுக்கு வீரமணிப்பு தான் வர்றாரு, நமக்கு மாலை போடுறாரு, நம்ம சிஷியரு விளங்கு வர அவரு விளங்க பாட்டாரு, அதுவும் கல்லு தான். அந்த கல்லுக்கு விளங்காது. அவருடைய அடக்கத்தளத்தில் கொண்டு அதுல கொண்டு ஒரு மலர் வளையம் வைக்கிறீங்க குறிப்பிட்ட ஒரு நாள்ல. இன்னைக்கு நம்ம பிறந்த நாள், அன்னைக்கு மலரோட வைக்கிறாங்க, இன்னும் வச்சிருக்கிறாங்க, விளங்குமா? நீ என்ன சொன்னி அதே தான் இது, அதே கல் வழிபாடு தான், அதே தாங்க. பொருள் மாறி இருக்குது. அவன் தேங்காய் பழம், நீ மாலை மலர் வளையம், இதான வித்தியாசம். பொருள் மாறி இருக்குது, தெய்வங்கள் மாறி இருக்குது, வழிபாடு மாறினுச்சா? இது பகுத்தறிவான்னு நான் கேட்கிறேன். ஏன்டா இது எந்த பகுத்தறிவுடா சொல்லு? இது என்ன பகுத்தறிவுங்கிற? ஒரு கல்லுக்கு போய் தேங்காயை கொண்டே உடைச்சா பகுத்தறிவு இல்ல, அந்த கல்லுக்கு போய் பூமாலையை கொண்டே போட்டா பகுத்தறிவு. இது என்னடா பகுத்தறிவு? இது பகுத்தறிவுன்னு சொல்றவனும் கூட வேற ஒரு மௌட்டிகத்துக்கு தான் நம்ம கொண்டு போறான், வேற ஒரு முட்டாள்தனத்தின் பக்கத்தான் நம்ம இழுத்துக்கிட்டு போறான். இந்த மாமனிதரும் ஒரு பகுத்தறிவை சொன்னார். என்ன சொன்னார்? அல்லாஹ் ஒருத்தனை தவிர எவனையும் வணங்காதேன்றார். கடைசி வரைக்கும் அதுக்கு வேலி போட்டு போனாருங்க. பெரியார் உண்டாக்கிட்டு போன கொள்கை அவர் வாழும் போதே செத்துச்சு. இந்த மாமனிதர் உண்டாக்கிட்டு போன கொள்கை 14 நூற்றாண்டாச்சு. அமெரிக்காவோட செலவச்சு அங்க குதிக்கணும்டா யாரா சிலையங்கிறோம். என்ன மார்க்கம், என்ன அஸ்திவாரம் போட்டிருக்காருன்னு பாருங்க. இந்த மாமனிதர் எப்படிப்பட்ட அஸ்திவாரம் போட்டிருந்தா அமெரிக்காவில் அவருக்கு செலவு வைக்கிறான். எங்க வைக்கிறான்? சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறான். எதுக்கு வைக்கிறான்? கேவலப்படுத்த வைக்கல, புகழ்றது வைக்கிறான். உலகத்திலேயே சிறந்த சட்டங்களை தந்த 10 பேரில் இவர் ஒருவர் சொல்லி செலவு வைக்கிறான். கேவலப்படுத்த வைக்கல, அதற்கு கூட நம்ம எறா சிலைய எங்க தலைவர் அப்படி உண்டாக்கிட்டு போல. எங்களை நமக்கு பிரியம் இருக்கு பெரியார் மீது, இவர்களுக்கு இருக்கிற பிரியத்தை விட பெருமானார் மீது நமக்கு கோடி மடங்கு பிரியம் இருக்கு. ஆனா செலவு வைக்க விட மாட்டோம், அதுல கொண்டே மலர் விலையை வைக்க மாட்டோம், அதுல போய் மாலையை போட மாட்டோம், அதுல போய் கும்பிட மாட்டோம். இருக்கா இல்லையா? அவர் என்ன பேசிக்கிங்க இது? எவன் போட்டா இப்படி ஒரு அஸ்திவாரம் சொல்லு பார்ப்போம். உலக தலைவர்கள் ஒரு கொள்கையை உலகத்துல சொல்லி 14 நூற்றாண்டான கூட அசைக்க முடியல. ஒரு கடவுள் தான், ஒரு கடவுள் தான்.
முகம்மதாய் ஆனாலும் அவர் கடவுள் இல்ல, நானே ஆனாலும் என்னை வணங்கிறாதீங்க. அழகா சொன்னார, மரணிக்கிற நேரத்தில் எச்சரிக்கை பண்றார். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாஹிம் மசாஜித். யஹூதிகளையும் நசாராக்களையும், அன்றைக்கு வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களை பத்தி சொல்றாங்க. அன்றைக்கு வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். ஏனென்று சொன்னால் தங்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். நாசமா போகட்டும், எனக்கு அப்படி பண்ணிடாதீங்க எச்சரிக்கிறாங்க. எனக்கு எவனாச்சும் வந்து இந்த அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலம் ஆக்கிடக்கூடாது. இதெல்லாம் ஈசாவோட நிறுத்திக்க, மூசாவோட நிறுத்திக்க. என்னுடைய இடத்துல மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி மயக்கமும் தெளிவும் மயக்கமும் தெளிவுமாக நேரம் போய்கிட்டு இருக்கு. தெளிவாகும் பொழுதெல்லாம் இந்த வாசகம் தான். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாஹிம் மசாஜித். நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக தர்காக்களாக ஆக்கிவிட்டார்களே, அவர்கள் நாசமாகட்டும் சொல்லி எச்சரிக்கை பண்றாங்க. மக்கள்கிட்ட சொல்றாங்க, லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய அடக்கத்தலத்தை திருநாளாக ஆக்கி விடாதீர்கள். அடக்கின இடத்துக்கு கந்தூரி கொண்டாடுறீங்களே, அந்த கந்தூரி நாளாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹும்ம லா தஜால் கபரி வஹனன் யுபத், யா அல்லாஹ் என்னுடைய அடக்கத்தலத்தை ஒரு வணங்கும் இடமாக நீ தெய்வமாக ஆக்கி விடாதே. அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, மக்கள்கிட்ட எச்சரிக்கிறாங்க, முந்தைய சமுதாயம் கெட்டு போன காரணத்தை விளக்குறாங்க. இவர்கள் எல்லாம் உலாயிக்க சிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மகா கெட்டவர்கள் யார் தெரியுமா? இதா மாத்த ஃபீஹிமுர் ரஜுலு சாலிஹு பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. ஒரு நல்ல மனுஷன் செத்தா அவன் அடக்கத்தலத்துல ஒரு கோயிலை கட்டி போடுவாங்க, வழிபாட்டு தலத்தை கட்டி போடுவாங்க. இவங்க தான் மகா கெட்டவங்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷன் சாக முடியாது, செத்தா உடனே அதுல ஒரு பள்ளிவாசலை கட்டிடுறது, அதை ஒரு தர்காவா எழுப்புறது. இவன் தான் உலாயிக்க சிராருல் ஹல்கி இந்தல்லாஹ். அப்ப தன்னையே மக்கள் வணங்கிடக்கூடாது. அல்லாஹ் வணங்கணும்னா அதான், அந்த பேரை சொல்லிக்கிட்டு வந்த என்னையும் வணங்க விட மாட்டேன், இந்த சமுதாயத்தில் யாரையும் வணங்க விட மாட்டேன். ஒரு கடவுளுக்கு முன்னாடி மாத்திரம்தான் உன் தலையை குனியணும். எவன் இவ்வளவு அறிவையும் ஆற்றலையும் தந்திருக்கிறானோ, உன்னை படைச்சிருக்கிறானோ, உன்னை கண்காணிச்சுட்டு இருக்கிறானோ, அந்த சூப்பர் பவருக்கு முன்னாடி மாத்திரம்தான் உன் தலை சாயணும்னு சொல்லி ஒரு பேசிக்க போட்டு போயிட்டார. சாயல் கூட வரக்கூடாதான். எந்த அளவுக்கு கேட்டா, சஹாபாக்கள் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லுங்க, நம்மளே பரிசு வைப்போம். ஒரு காரியம் சொல்லுவோம், நடந்து போயிடும். நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுங்கம்மோ, புகழ்ற காரணம் சொல்றேன், சொன்னீங்கல்ல நடந்துருச்சு. சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாஷா அல்லாஹு வஷீத, நீங்களும் அல்லாஹ்வும் நினைச்சபடி நடந்துருச்சுமாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு காரியம் நடந்த உடனே நீங்களும் அல்லாஹ்வும் நினைச்ச மாதிரி நடந்து போச்சுமாங்க. உடனே அதை கண்டிக்கிறாங்க, அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ் நினைச்சபடி நடந்தது, நான் நினைச்சபடி இப்படி நடக்கும், அல்லாஹ் நினைச்சபடி நடந்தது அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியும். அதாவது நீங்க நினைச்சபடி நடந்தது, நீங்க நினைச்சபடி நடந்ததுன்னு பரவுனா கடவுளாக்கி போடுவானா. ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, ஒரு திருமணத்துக்கு போறாங்க. திருமணத்துல அந்த சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டு படிக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதை வந்து மியூசிக் வச்சு கச்சேரி வச்சு நடத்துறது அனுமதி இல்ல. ஆனா மீலாது ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது கொண்டாடுறங்கிற பேர்ல நாவுர நிவா விட்டு எதை உடைக்கிறதுக்கு வந்தாங்களோ அதை கொண்டு ஆரம்பிப்பான். இறைவனிடம் கையேந்துங்கள் விட விடுவாங்கம்மா, இதை உடைக்கத்தாட வந்தாங்க, நீ மீலாதுல்லா கொண்டாடுறியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாள் விழா கொண்டாடுறங்கிற பேர்ல ஆரம்பமே எதுல, எதை உடைப்பதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்களோ, எந்த இசைக்கருவிகள் எந்த கேளிக்கைகளை தலைமுழுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்களோ அதை செய்வது ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் ஏத்துறதா, கூட்டம் சேர்க்கிறதுக்காக வேண்டி. காட்டுனா கூட்டம் சேர்க்கணுமா? கொள்கையை சொல்லி கூட்டம் சேர்றா, நீ கொள்கையை சொல்லி சேர்த்துக்கமா இல்லையா? இந்த புகழை கேட்டா கோடி கோடி மக்கள் வருவான் இஸ்லாத்தின் பக்கம். நீ செய்யற இந்த கூத்த கேட்டா இதை விட கூத்த அவனுக்கு அடிக்க தெரியும். நீ என்ன கூத்தடிப்ப? உனக்கு நாவுர நிவா தான் கொண்டா நிறுத்த முடியும், அவனுக்கு ரம்பாவை கொண்டா நிர்வாணமா நிறுத்தி ஆட வைப்பான். அவன் விட நடத்துறான்டா. கூட்டம் சேர்க்கிறியா நீ? கொள்கையை சொல்லி கூட்டம் சேரு. அந்த மாமனிதரை இழிவுபடுத்துற மாதிரி இவர் ரத்தம் கொதிக்குது நமக்கு. எப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நீ உம்மத்தா இருந்து கொண்டு அவர் எதை தடுத்தாரோ அதை செய்யறதுக்கு விழா பாக்குறமா இல்லையா? அங்க ஒண்ணு பங்காரடிகளா கொண்டு நிறுத்திக்கிட்டு மீளாது விழா, பங்காரடிகளார கொண்டு நிறுத்திக்கிட்டு அங்க காலில் விழுந்தா எல்லாரும் பங்காரடிகளார் அவரு மேல்மருவத்தூர் தானுங்க, மேல்மருவத்தூர் அடிகளார் அவரு பங்காரு தானா?
அவருக்கு போஸ்டர் ஒட்டி அருளாசி பெற வாங்குறிய என்ன முரண்பாடுங்கிற. ஆனா மனுஷன் காலில் விழுவுறத ஒழிக்க வந்த ஒரு மார்க்கத்தில் அவர் பெயரால விழா, மேடையில் அவர் காலில் விழுகிறான். அப்படி கைகட்டி மூலமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டு ஒரு கூட்டம். நீ ரசூல்லா புகழ்றியா? இதையெல்லாம் கண்டிச்சா ரசூல்லா மேல முகப்பத் இல்ல, யாருக்குடா இல்ல? அந்த மாமனிதர் மீது ஒரு துரும்பு பட்டால் முதல் துடிக்கிறது நாங்க தான். அவர் மீது கடுமையான வசை சொல் வந்தால் கொந்தளிக்கிறது நாங்க. நீ அந்த மகானுடைய பேர், அந்த மாமனிதனுடைய பேரை கேவலப்படுத்துற மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு ஊர்வலம் போறாயா? எத்தனை வக்து தொழுகையை விட்டுட்டு ஊர்வலம் போற? தொழுகை இல்ல கடைசி வரைக்கும் குர்ரத்தைனி பிஸ்ஸலாத்துனாங்களே, என் கண்களுடைய குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்குனாங்களே. மூர்ச்சையிட்டு கிடக்கிற நேரத்தில் கூட தெளிஞ்சு தெளிஞ்சு அது தொழுகை தொழுகை ரெண்டு தோழர்களுடைய தோல்ல கை போட்டு கால்கள் தரையில இழுபட வந்தாங்களே, அந்த மனிதருக்கு விழா. 4 மணிக்கு புறப்புற ஊர்வலம் 8 மணிக்கு சேருது, இடையில 2 வக்து தொழுகை வருகிறா. அது என்னடா செஞ்சத? அதுக்கு என்னமாவது ஏற்பாடு உண்டா? ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. இதா புகழா? இது புகழா இழிவா? 10ஓடு 11 அவரை காட்டாதீங்க. ஏனைய தலைவர்கள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடி இது மாதிரி தான் இவரு காட்ட பாக்குறீங்களா? நீங்க பவள விழா கொண்டாடுற மாதிரி ரசூலுல்லாஹ் விழாவா? புன் விழா கொண்டாடுற மாதிரி ஒரு விழாவா? இந்த மனிதர் இல்லா, இந்த அயோக்கியர்களுக்கு வித்தியாசமானவர். இந்த அயோக்கியர்களுக்கு நடத்துற விழாவை போல விழா நடத்தி அந்த மாமனிதருடைய புகழுக்கு நீங்க மாசு கற்பிக்காதீங்க, அவருடைய அந்தஸ்தை குறைக்காதீங்க. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குது. அங்க இந்த வருஷம் தொழுகைக்கு ஏற்பாடு, இந்த வருஷம் மட்டும் விசேஷமா அறிவிச்சிருக்காங்க. போன வருஷம் அறிவிக்கல. இது விமர்சனம் பண்ண பிறகு இப்பதான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஊர்வலத்தில் இல்லாத அங்க மட்டும் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிற அளவுக்காவது அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். திருவல்லிக்கேணில துப்பாக்கி நடந்து பாடி விழுந்துச்சே, இந்த நடத்தின தலைவர்கள் என்ன செஞ்சாங்க சொல்லு பார்ப்போம். யாரு போய் தூக்கணும் அந்த பாடிய? கூட்டிக்கிட்டு போறவன் அதுக்கு பொறுப்பை ஏத்துக்கணுமா இல்லையா? அப்ப இது மாதிரி இஸ்லாத்துல இல்லாத பிறந்த நாள் ரசூலுல்லாஹ் கொண்டாட சொன்னாங்களா? ஒரே ஒரு நாள் நீ நபிகள் நாயகத்தை நினைச்சிட்டு மறக்க பாக்குற, அதுவும் தப்பா நினைச்சிட்டு மறக்க பாக்குற, சரியான வடிவத்தில் நினைக்க மறக்கிற. 365 நாளும் எங்களுக்கு மீளாது. அந்த மாமனிதரை ஒவ்வொரு நாளும் நாங்க நினைக்குவோம், ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவோம், அவர் சொன்னால் செய்வோம். அவர் தாடி வைக்க சொன்னா நாங்க தாடி வைப்போம், அவர் என்னென்ன செய்ய சொன்னாரோ அதை செய்வோம், எப்படி தூங்க சொன்னாரோ அப்படி தூங்குவோம், எப்படி மலைஜலம் கழிக்க சொன்னாரோ அப்படி மலைஜலம் கழிப்போம், அவர் எப்படி வியாபாரம் பண்ண சொன்னார் அப்படி வியாபாரம் பண்ணுவோம். ஒரு வியாபாரி நேர்மையாக வியாபாரம் பண்ணுனா அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடுறான், தினமும் கொண்டாடுறான். நீ என்னமோ இந்த அரசியல் தலைவனுக்கு ஒரே ஒரு நாள் பாராட்டு விழா நடத்திட்டு அடுத்த நாள் மறக்கிற மாதிரி. அதுலயே நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். அங்க பிராட்வேல எங்க ஆபீஸ் இருக்கும், அந்த வழியா தான் போகும் ஊர்வலம். தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரு கும்பல் தொடக்கி மேல கையிலையும் மடிச்சு கட்டிக்கிட்டு மீலாது ஊர்வலத்துல இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா டான்ஸ் ஆடுறாங்க. இது என்னையா இது ரசூலுல்லாஹ் புகழ்? அடுத்தவன் என்ன நினைக்குவான்? அடுத்தவன் என்ன நினைக்குவான்? மந்த சப்பகபி கௌமின் பகுவ மின்ஹும், இன்னொரு கலாச்சாரத்துக்கு ஒப்ப அவன் நடந்து கொள்கிறானோ அவன் அவர்களை சேர்ந்தவன் சொன்னாங்களா இல்லையா? நீ அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கிற. இதுல கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? சரி, அந்த மாமனிதருக்கு விழா நடத்துற, சரி நடத்திட்டு போ, இவ்வளவு அக்கிரமம் என்ற பண்ணிட்டு போ. மேடையிலாவது அந்த மாமனிதரை பத்தி பேசணும் இல்லையா? நம்முடைய மூப்பனார் எத்தகையவர்கள் தெரியுமா? மீலாது விழாவில் இவரை விட்டால் இந்த சமுதாயத்திற்கு யார் நாதி? நம்முடைய இந்த மடாதிபதி, மடாதிபதி என்ன பேர் போட்டிருக்காங்க இந்த வருஷம்? இந்த மடாதிபதி இந்த வருஷம் எந்த மடாதிபதிங்க? ஒரு பேர் போட்டிருக்க மடாதிபதி வர்றாராம், பேர் நேற்று பேப்பர்ல மறந்து போச்சு. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்ட சுவாமிகள் தெரியுமா? ஞானபாரதி சுவாமிகள். ஞானபாரதி சுவாமியை உட்கார வச்சுக்கிறாங்க, மீலாது விழா கொண்டாடுறாங்க. ஞானபாரதி சுவாமிகள் இருக்கிறார்களே, இவர்கள் எப்படிப்பட்ட மகான்! இவர்கள் எல்லாம் இங்கே வந்ததற்கு நாம் ரொம்ப கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்கா? அரசியல் நடத்து, வேற எதுக்காக கோரிக்கை சொல்லி கூட்டம் சேரு. அந்த மகான வந்து நீ அரசியலுக்கு நோம்பு கஞ்சி அரசியலும் இந்த மீலாது விழா அரசியலும் பண்ணி ஏமாத்தாத. இதெல்லாம் மக்களை அந்த மகானுடைய அந்த புனிதத்துவத்தை காப்பாற்றணும். இப்படி எல்லாம் கூத்து பண்றாங்களே, இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கா? இன்னும் பிந்தி வருவோம், விஷயத்துக்கு வர்றேன். அப்ப இந்த பாடல்களுக்கு சொல்ல வந்தேன். பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க திருமணத்துல சிறுமிகள், மியூசிக் இல்லாத பாட்டு. அந்த பாட்டுல என்னன்னு கேட்டா வேற என்னமோ ஒரு பாட்டு படிக்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே பாட்டை மாத்தி படிக்கிறாங்க. எப்படி? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், இதோ ஒரு நபி இருக்கிறார், நாளை நடப்பதை எல்லாம் இவர் அறிவார் அப்படிங்கிறாங்க. சிறுமிகள் தான் அந்த பாட்டுல என்ன பண்றாங்க, புகழும் போது ரசூலுல்லாஹ் வந்த உடனே வேற வேற பாட்டு படிக்கிறாங்க. மணமக்களை வாழ்த்தி புஆஸ்னு ஒரு யுத்தம் நடந்திருக்கு, அந்த யுத்த காட்சிகளை வர்ணித்து பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே பாட்டையை மாத்துறாங்க. அந்த பாட்டு மாத்தனல ஒரு வரி வருது, வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ இருக்கிறார். உடனே கண்கள் சிவக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறுத்து, தை ஹாலா, நீ பாரு இந்த பாட்டை, வகூலி பில்லதி தகூலின், இதுக்கு முந்தி படிச்ச பாட்டை படி, நாளை நடப்பதை அறிபவன் அல்லாதான். பாருங்க, தன்னைய கடவுள் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுட்டு போலாம்ல. நாளை நடப்பது அறிகிறது அல்லாஹ்வுடைய வேலை, அதைத்தான் இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு வர்றோம். நம்ம பேரை யூஸ் பண்ணி அதை உடைக்க பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கடையில் இங்க நெருக்கடி தாங்க முடியல. நமக்குதா முக்கியமான அறிவிப்பு வந்திருக்குது. என்ன அறிவிப்பு? இந்த நிகழ்ச்சி நடத்துறது காசு வேணும்ல, நமக்கெல்லாம் பீஸ் கிடையாது. நமக்கெல்லாம் பீஸ் கிடையாதுங்க. ஒரே ஒரு டீ வாங்கி தந்திருக்கிறாங்க, டீ நான் வாங்கி கேட்டேன், அவ்வளவுதான். பீஸ் எல்லாம் கிடையாது. இந்த சேரு இது வீடியோ கவரேஜ் பண்ணி நிறைய ஊருக்கு அனுப்பலாம், மக்களுக்கு போய் சென்றடையும். இந்த மேடை, விளம்பர செலவு, நோட்டீஸ், போஸ்டரு, இதெல்லாம் செலவாயிருக்கும். இது நடத்துறவங்களுக்கு கையை பிடிச்சிடக்கூடாது, நாளைக்கு நடத்த மாட்டாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய, இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கணும்னா உங்க நிதியை கொண்டுதான் நடக்கும். அந்த நிதி இந்த நிகழ்ச்சியை சரி கட்டுறதுக்கும் மேலும் நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிச்சம் இருந்தால் மேலும் நிகழ்ச்சி நடத்துவதற்கான இருப்பா இருக்குமே தவிர யாரும் பங்கு போட்டுக்கிற மாட்டோம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக. அப்ப அதுக்கு தாராளமா அள்ளி கொடுங்க. அப்ப இந்த மாதிரி ஏன் கண்டிக்கிறாங்க? ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானத்தில் இருக்கிறவர் பூமியில் இருக்கிறவர் யாரா இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர மறைவானதை யாரும் அறிய முடியாது. அதாவது மறைவானது இருக்குல்லங்க, என் கண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குது, அதை எனக்கு அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முடியும், எனக்கு முடியாதுங்கிறாங்க. அவங்க அவங்கள புகழ்ந்து பேசும் பொழுதுங்க அதை கண்டிக்கிறாங்க. ஆயிஷா நாயகியின் மீது ஒரு கட்டத்தில் அவதூறு சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆயிஷா நாயகியின் மீது ஒரு பழி சொல்ல சுமத்தினாங்க. என்ன பழி சொல்லது? சுருக்கமா கூட அந்த வரலாறு சொல்லலாம். போருக்கு போகும்போது மனைவியர்ல யாரையாவது அழைச்சிட்டு போவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைச்சிக்கிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஒட்டகத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிருப்பாங்க, ஒட்டகத்துல ஒரு கூடார மாதிரி ஒட்டகத்துக்கு மேல இருக்காது, அதுல பெண்கள் ஏறி உட்கார்ந்து வருவாங்க, மழை வெயில்லாம் படாம இருக்காது. அந்த மாதிரி ஒட்டக தொட்டியும்பாங்க, அதை ஒட்டக கூடாரம் வச்சுக்கலாம். அதுல ஒரு இடத்துல இளைப்பாறும் பொழுது அப்படி இறக்கி வச்சுட்டு இளைப்பாடுறாங்க. ஆயிஷா நாயகி ஒட்டக கூடாரத்துல இருந்து இந்த மலைஜல தேவையை நிறைவேற்றுறதுக்காக ஒதுக்குப்புறமா போயிடுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆயிஷா நாயகி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு வண்டியை கிளப்பிட்டு வந்துடுறாங்க. கூடாரமா இருந்தனால உள்ள இருக்குன்னு தெரியல, வெறும் வண்டி தான், வெறும் ஒட்டகம் தான் இருக்குது. கிளப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் பின்னாடி ஒருத்தர் வர சொல்லிட்டு வருவாங்க. போருக்கு போனா ஏதாவது விடுபட்ட சாமான்கள் கீழே விழுந்து கிடக்கும், சாட்டை அது இது போட்டு போயிருப்பாங்க, அதை பொறுக்கிக்கிட்டு வர்றதுக்கு, எதிரிகள் ஃபாலோ பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு, இதையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. அவர் சஃப்வான்ங்கிறவர் வர்றாரு. வந்து ஆயிஷா நிக்கிறாங்க, என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க ஒட்டகத்துல வேற அனுப்பிட்டு போயிட்டாங்க. அங்க போய் தேடி பார்த்தா காணா, அவங்க திரும்பி வர்ற இவர் கூட்டிகிட்டு போக ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இத முனாபிக்குகள், சந்தர்ப்பவாதிகள், ரத்த வேஷம் போடுறவன் கிளப்பி விட்டு என்னமோ கசாமசா ஆயிடுச்சு இப்படின்ட்டாங்க. இது மாதிரி ஒரு 50 நாள் மதீனா பூரா பிரச்சாரம். ஒரு மனைவியின் மீது அவதூறு சொல்லும் பொழுது அந்த மனைவிக்கு மட்டும் இழிவு இல்லைங்க, கணவனுக்கு சேர்த்து இழிவு. அவன் தலை காட்ட முடியாது. பொம்பளை மேல தப்பு சொன்னாங்க, அந்த பொம்பளையோட நிக்காது, அந்த குடும்பம், அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி எல்லாருக்கும் சேர்த்து அது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் 50 நாளாக. இது என்ன ஆயிஷாவுடைய நேச்சுரல் நிலைமை என்னன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. ஆயிஷாட்டா வந்து கேட்கிறாங்க, ஆயிஷாவே என்ன விஷயம், உன்ட தப்பு இருந்தா அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்க, இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே, அவங்களுக்கே தெரியல ஆயிஷா நாயகி பரிசுத்தமானவர்களா இல்லையா என்று அவங்களுக்கே தெரியல. 50 நாள் ஒதுக்கிடுறாங்க, மனைவியோட இல்ல, பலவிதமான பேச்சுக்கள் பேசப்படுது. பரீராண்டு வேலைக்கார பொண்ணு அவங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீ ஆயிஷா பத்தி நீ என்ன நினைக்கிற, அவங்க கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படி கேட்கிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்படுது. 50 நாளைக்கு பிறகு
அல்லாஹ்வே ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த மாதிரி மூமினானவர்கள் மீது கற்பு சொல்கிறார், கற்பின் மீது களங்கம் சுமத்துகிறார்களே அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள், 4 சாட்சிகளை கொண்டு வரலன்னா 80 சவுக்கடி கொடுங்கள். ஆயிஷா நாயகி பரிசுத்தமானவர் சொல்லி குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்ற வரைக்கும் அது என்ன யதார்த்த நிலைன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் சொன்னாங்க மறைவானது அறியக்கூடியவர் என்னை சொல்லாத. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன், இந்த கடவுள்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வர்றான். எனக்கு அது தெரியும்ங்கிறான், காணா போன பொருள் தெரியும், இந்த அங்கதான் இருக்கிறான் இங்கதான் இருக்கிறான், அதை கண்டுபிடிச்சிருவேன், மை போட்டு பார்க்க போனேன், ஏமாத்துறான. இந்த பிராடு பித்தலாட்டம்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணல. தர்க்க ரீதியாக மக்கள்கிட்ட சொல்றாங்க, லவ் குன்து அலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைரி வமா மஸ்ஸனிய ஸூ. ஏண்டா மறைவான செய்தி எனக்கு தெரியும்னு இருந்தா எனக்கு ஒரு கேடு அடையவே கூடாது. எவ்வளவு அழகான ஆர்குமெண்ட் பாருங்க. அல்லாஹ் எடுத்து வைக்க சொல்ற ஆர்குமெண்ட் இருக்குது. எவனாச்சும் ஒருத்தன் எனக்கு மறைவானது தெரியும்னு சொல்றான்னு வைங்களேன், அவனுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. உதாரணம், பின்னாடி ஒருத்தர் அறுவாள் எடுத்துட்டு என்ன வெட்ட வர்றாரு, மறைவான செய்தி எனக்கு தெரிகிற ஆளா இருந்தா நான் என்ன செய்யணும், அப்படி கரெக்டா வரும்போது அப்படி நான் வந்துக்கணும். மெதுவா மறைவான எனக்கு தெரியுதுல, பின்னாடி வெட்ட வர்றாரு இல்லைங்க, வெட்ட வர்றது தெரிஞ்சா நான் எனக்கு எவ்வளவு கை படுமா, எவங்க கையாச்சும் பட்டிருக்க கூடாது. அது மாதிரி பல சைத்துல எனக்கு எதிராக திருத்துறான், என் வீட்டுல கொள்ளையடிக்கிறதுக்கு வர்றான், கரெக்டா நான் பிடிச்சிருந்தவன், என் வீட்டுல கொள்ளையடிக்க கூடாது, என்னை அடிக்க கூடாது, என்னை மிதிக்க கூடாது. அப்படி நடந்துச்சா ஊகது பொருளை பல்ல உடைக்க வர்றாங்க. மறைவானது தெரிஞ்சுன்னா பல்ல உடைஞ்சிருக்குமா, எந்த பக்கம் வருது எப்படி உடைக்க போறான்னு தெரியல, உடையதான் பட்டாங்க. தாய்ப்புல அடி ரத்தம் ஓடுது. ஏன் மறைவானது தெரிஞ்சு தாய்ப்பு போகாம இருந்திருக்கலாம்ல. தாய்ப்புக்கு போறோம், போனோம், இந்த 3 பேர் வர்றான், அடிக்க போறான், அடிச்சா ரத்தம் ஓடும், ஒரு பையன் ஏத்துக்கிற மாட்டான், என்னதுக்கு அப்படி போகணும், இங்க இருந்துக்கிறோம் இருக்கலாம்ல. எதுக்கு தாய்ப்புக்கு போனாங்க? அல்லாஹ் அழகா சொல்றான், அதை மறைவு ஒருத்தனுக்கு தெரியும் இருந்தா அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எனக்கு வருது, அடி வாங்குறேன், ரத்தம் சிந்துறேன், நாடு கடத்தப்படுறேன், எனக்கு மறைவான செய்திலாம் தெரியாது, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது தெரியும். அல்லாஹ் வஹீயின் மூலமாக சிலது அறிவித்தால் அது தெரியும், இதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த மாதிரி சொன்னவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அந்த கடவுள் சாயல் வரக்கூடாது, என்ன ஏற்பாடுன்னு பாருங்க. தன்னைய பத்தி கடவுள் மாதிரி மக்கள் நினைச்சிடக்கூடாது, கும்பிட்டுறக்கூடாது, வழிபற்றக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் வணக்கம் பியூரா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒரு சுயமரியாதையை மக்களுக்கு மீட்டு தந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த ஒரு தன்மையில நீங்க உரசி பார்த்தாலும் சரி, கொண்ட கொள்கையில அவ்வளவு ஒரு அரணமைச்சு ஒரு எல் முனை அளவு கூட அதுல மாசு வராம காப்பாற்றி தந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரைத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு தலைவராக பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தலைவர் ஒழுக்கமா, அவரை விட்டா நாதி கிடையாது. வீரமா, சுப்ஹானல்லாஹ், புரட்டி பாருங்க. வீரம்னா அதாவது வீரம்னு சொன்னா அதுக்கு நிகரான வீரம் கிடையாதான். ஒரு நாள் மதீனாவை நோக்கி எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள் வதந்தி பரகுது. மதீனாவில் இருக்கும்போது சஹீஹுல் புகாரியில் உள்ள ஹதீஸுங்க, எல்லா கிதாபுலையுமே இருக்குது. எதிரிகள் படையெடுத்து வர்றாங்க வதந்தி பரவுது. குதிரையில் ஏறி உட்கார்றாங்க, யாரும் வர வேண்டாம், சர்ன்னு போறாங்க மதீனா எல்லைக்கு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன். சுப்ஹானல்லாஹ், ஒரு தலைவர் இன்னைக்கு வாஜ்பாய் அணுகுண்டு வெடிச்சுட்டு ரொம்ப உட்காந்துருவாரு. களத்துல இறங்கணும்யா, களத்துல இறங்கணும். வீரமா, அதுக்கு நிகரான ஒரு வீரத்தை பார்க்க முடியாது. எவ்வளவு யாரும் சொன்னாலும் பாத்திர மாட்டாங்களா? தகவல் வருது, உடனே ஏறி உட்கார்றாங்க குதிரையில. குதிரையை எந்த அளவுக்குன்னா இன்னஹூல பஹ்ருன், நாங்க பேசிக்கிட்டோம். பஹர்ன்னு சொன்னா கடல்னு ஒரு அர்த்தம், அந்த அர்த்தம் இல்லது. பஹ்ருன்னா மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய குதிரைன்னு அர்த்தம். அப்ப தாயா நாங்க மின்னல் வேகத்தில் செல்ற குதிரையை பார்த்தோம், ஏறி உட்கார்ந்து விரட்டினது. குதிரை சவாரில் அவ்வளவு லாபம், ஓட்டு தெரிஞ்சால்தான் மின்னல் வேகத்தில் போக முடியும். குலுக்கி எடுத்து போடும். இந்த மெரினா பீச்ல 10 ரூபா கொடுத்து உட்கார்ந்து பாருங்களேன், விரட்டி எடுத்து போடும். மின்னல் வேகத்துல ஓடுறது இருக்கு, அதுல உட்கார முடியாது நமக்குலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் இருக்கணும், ரொம்ப மன வலிமை இருக்கணும், ரொம்ப உடல் வலிமை இருக்கணும். அப்ப ஏறி உட்கார்ந்துகிட்டு சும்மா போகலையா, அன்னைக்கு தான் மின்னல் வேகத்துல போற குதிரையை நாங்க பாக்குறோம். அப்படி இந்த காற்றாக போய் பார்த்துட்டு வந்து ஒரு பயம் ஒண்ணுமில்ல. மதீனாவையெல்லாம் தாண்டி எவ்வளவு தூரம் வரைக்கும் எதிரிகள் வந்திருப்பாங்க நினைக்கிறோமோ
அவ்வளவு தூரம் வரைக்கும் தன்னந்தனியாக போய் பார்த்துட்டு வந்து லம் துராவு பயப்படாதீங்க பயப்படாத ஒண்ணுமே இல்ல பார்த்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. இது ஒரு தலைவனை உலகத்துல பார்க்க முடியுமா? வீரமா? அதான் போர்க்களம் பதில ஏன் உகதுல இருக்கு பல்லு உடைஞ்சிச்சு, அது சிந்திச்சு பாருங்க. உகது போர்ல பல்லு உடைஞ்சதை மட்டும் நீங்க பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அழுவ வச்சுக்கிட்டு இருப்பீங்க. பல்லு உடைந்தது, அதுல வீரத்தை பாடுறா. ஏன் பல்லு உடைஞ்சிச்சு? களத்துல இறங்குனதால உடைஞ்சிச்சு. அதை சிந்திக்க மாட்டாங்களா? எந்த ஒரு நாட்டு தலைவனுக்காவது போர்ல பல்லு உடையுமா? அவன் அழகான பாதுகாப்பு ரூம்ல உட்கார்ந்து உத்தரவு தான் போடுவான். எவனா இருந்தாலும் சரி, சகுதா இருந்தாலும் சரி, கிளிண்டனா இருந்தாலும் சரி, வாஜ்பாயா இருந்தாலும் சரி, நவாஸ் ஷெரீஃபா இருந்தாலும் சரி, அவங்க தங்களை காப்பாத்திக்கிடுவான். கிளீனா இடத்துல உட்கார்ந்துக்கிடுவான், ஆர்டர் போடுவான். ராணுவ தளபதிக்கு கூட காயம் வராது, அது தெரிஞ்சுக்க. ராணுவ தளபதி கூட ஆர்டரா போடுவாரு, நின்று வழிநடத்த மாட்டாரு. தலைவனே தளபதியாக சென்ற ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்சி தலைவர் மன்னனே தளபதி, அங்க தனி தளபதி கிடையாது. எல்லா மன்னனுக்கும் தளபதி உண்டு. இந்த மாமன்னர் என்ன? அவர்தான் மன்னர், அவர்தான் மதகுரு, அவர்தான் பள்ளிவாசலுக்கு இமாம், அவர்தான் தளபதி. ஆயுதம் தாங்கி மின்னல் வேகத்தை அந்த வாழை சுழட்டினா அப்படி வீரம். அந்த மாதிரியான சினிமாவுல பார்த்துட்டு இப்படி டிசும் டிசும் பயங்கரிய பாவி இந்த வீரத்துக்கிட்ட நிக்க முடியுமா? போச்சல பார்ப்போம். குதிரையில ஏற ராத்திரி 1 மணிக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் விரட்டு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எதிரிகள் படையெடுத்து வர்றாங்க, எடுத்து பாகிஸ்தான் எல்லையில விட்டு ரஜினியை விட்டு குதிரையில ஏற்றி விட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுங்க. என்ன வீரம்டா இது? இதுக்கு நிகரான வீரத்தை வரலாறு நெசையுது. இது சினிமா, இது காட்சி, இது பொய், கற்பனை. இப்படிப்பட்ட ஒரு மாவீரரை பெற்றிருக்கிறோம். களத்துல இறங்கி பம்பரமா சுழல்றாங்க. அப்ப வெட்டுப்பட்டு தான் பல்லு உடையுது. அதுலதான் இப்ப ரத்தம் சிந்து மூர்ச்சையாகி விழுவுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட களத்தை தானே இறங்கி தானே போய் பார்க்கிறது, தானே மக்களை காப்பாற்றுறது, தானே களத்தில் நின்று வாழேந்தி போர் செய்யறது, இப்படிப்பட்ட வீரமா அவர்தான், நேர்மையா அவர்தான், ஒழுக்கமா அவர்தான். அதாவது எந்த அளவுக்குண்டாங்க சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ் அதை நான் படிக்கும் பொழுதுதான் நான் அழுவ வைப்போம். அந்த ஹதீஸ் நான் படிக்கும் பொழுதுதான் ஒரு தலைவர், ஒரு மத தலைவர், ஒரு ஆட்சி தலைவர் எப்படி இவ்வளவு இதா நடக்க முடிஞ்சு நமக்கு கற்பனையே வராது. ஒரு பிரயாணத்திலங்க வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு போருக்கு போயிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. அப்ப ஜாபிர் ஒரு சஹாபி, ஜாபிர் அவர் ஒரு சாதாரண சின்ன வயசு பையன். ஜாபிருங்கிறாரு, ஜாபிருங்கிறது அப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காரு, ஒரு 20 வயசு பையன். சஹாபி நமக்கு பெரிய ஆள் தான். அந்த காலத்தில இருந்து சொல்றதா இருந்தா பையன், அந்த காலத்துல இருந்து பேசுறதா இருந்தா ஒரு பையன் சொல்லலாம். அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா ஜாபிரு பேர சொல்லி கூப்பிடுறாங்க. 1000 பேர்ல ஒவ்வொருத்த பேர் அத்துப்படிங்க. ஒவ்வொரு சாதாரண பையன், பெரிய சேவை செஞ்சவர் இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு அபூ ஹுரைரா மாதிரி, அபூபக்கர் மாதிரி நெருக்கமானவர்லாம் இல்ல. ஒரு சாதாரண ஒரு பையன். என்ன ஜாபிரு, என்ன செய்தி, சோமா இருக்கியா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டியாமல, இப்படி அவருடைய ஒண்ணுனையா கேட்கிறாங்க. ஆமா கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன கன்னிப்பண்ணா கல்யாணம் பண்ணியா அல்லது விதவையா கல்யாணம் பண்ணிருக்கிறியா? இல்ல விதவையத்தான் பண்ணிருக்கிறேன். அப்ப சின்ன வயசு புள்ள தானே, கன்னிப்பண்ணா பண்ண கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்ல. அவ்வளவு தமாஷா. விதவைக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியதான், அது ஒரு நேரம் இருக்குப்பா. நீ சின்ன வயசு புள்ள, அது கொஞ்சம் நல்லா ஜாலியா இருப்பீங்கல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு சகோதரிகள்லாம் இருக்காங்க, எங்க அத்தா இறந்து போயிட்டாரு, அதெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்காக வேண்டி, சின்ன பிள்ளைகளை கவனிச்சுக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு விதவை பண்ண தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்படின்னு அவர் குடும்பத்தில் உள்ள ஒண்ணு விசாரிக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் சாதாரண ஒரு ஆள், ஒரு தலைவர், தளபதி, பெரிய வீரர், அவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்காரன் வர்றான். அவர் அங்க உள்ள ஒவ்வொருத்தரையா போய்கிட்டு, அதே மாதிரி உமர் ஒருத்தர் ஒரு குருவியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. குருவி, புல்புல்னு சொல்லுவாங்க. அந்த குருவி, புல்புலுக்கு என்னங்க அது, ஏதோ ஒரு குருவின்னு வைங்களேன். அந்த குருவியை வளர்த்துக்கிட்டு இருக்கா. குருவி செத்து போயிடுது. அந்த உமையருங்கிறவர் சின்ன பிள்ளை, அவரை பார்த்து, என்ன உமையர், என்னப்பா ஒரு குருவி வச்சிருந்த, என்னாச்சு, செத்து போச்சு. செத்து போச்சோ, கவலைப்படாத. இதெல்லாம் போய்கிட்டு தெருவில் போகும்போதுங்க ஒரு குருவி என்ன செஞ்சு, இப்படி ரொம்ப நமக்கு நடக்க முடியாதுங்க. ஒரு மாமன்னரா இருந்தவர் நடந்தாரு, நம்ம மாமன்னரால இருக்க வேணாம், சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கு நடக்க முடியல. ஒவ்வொருத்தரையும் போய் விசாரிக்க முடியலங்க. அப்படி விசாரிச்சு அவ்வளவு எளிமையாக, இன்னும் எளிமை, அதை விட ஆச்சரியமான எளிமை தெரியுமா, போய்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கூட்டத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. கூட்டம்னா அந்த
ஒரு பிரச்சாரத்துக்காக வேண்டி, ஒரு காரியத்துக்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி இல்ல. ஒருத்தர் ஆடு உரிச்சிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் ஆடு உரிக்கிறாரு. இப்படி பாக்குறாங்க, என்ன ஆடு உரிக்கிற கல்லு அவ இறங்கிட்டு எல்லாரும் வந்து ஆடு உரிச்சு காட்டுறாங்க. ஆடு அழகா உரிக்கிற விட்டு விட்டு நீ என்ன ஆடு உரிக்கிற? இப்படி யாராவது செய்வாங்களாங்க? ஒரு மன்னர், ஒரு ஆட்சித் தலைவர், பெரிய மதகுரு, இவரு கசாப்பு கடைக்கு போறது பாவம், மதகுருலாம் போகக்கூடாது. சில ஊர்கள்லாம் இருக்குது, இன்னும் ஆலிம் சட்டிக்கல்ல நிக்கிறாரு, என்னமோ சாராக்கரையில் நிக்கிற மாதிரி பேசுவான். ஆலிம் அசரத்துன்னா அவர் டீ கடைக்கு போகக்கூடாது, ஆலிம் சைக்கிள்ல போறாரு, என்ன ஆலிம் சைக்கிள்ல போக கூடாதா? இவன் என்ன நினைக்கிறான்? மதகுருமார்கள் சொன்னா மற்றவங்க செய்யற வேலையெல்லாம் அவர் செய்யக்கூடாதான். சைக்கிள்ல போக கூடாது, கடையில் உட்காரக்கூடாது, பேப்பர் படிக்க கூடாது, 4 பேர் பேசக்கூடாது, உழைக்க கூடாது, மூட்டை தூக்க கூடாது, இதெல்லாம் செய்யலாம். அந்த மாமனிதர் என்ன செய்யறாரு? ஆடு உரிக்கிறது போய் சொல்லி கொடுக்கிறாரு. என்ன ஆடு உரிக்கிற? இப்படியே உரிக்கிறது, இங்க வேற நான் உரிச்சு காட்டுறேன், முழுசு ஆட்டை உரிச்சு காட்டுறாங்க. இப்படி உரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனிதர் தப்பா செஞ்சாருன்னு சொன்னா விமர்சிச்சுட்டு போறது இல்ல. இத ஒரு சபையில ஒரு மன்னர் செய்ய முடியுமாங்க? இது வந்து இந்த வேகமாத்த வச்சு ஸ்டாலின் போஸ் கொடுப்பாரு, அப்படி உள்ளதா? இது துப்புரவு கொண்டு ஒரு பணி நடக்கும், போட்டோ எடுக்கிறோம் பாக்குற வரைக்கும். போட்டோவில் சுத்த தூக்கி வைத்தார், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட்டில காட்டாரு, கூட்ட மாட்டாரு, அப்படி போய் அந்த விளக்கமாறு பிடிச்சி நிப்பாரு. அங்க கரெக்டா சொல்லி வச்சு எடுத்துட்டியா? ஒரு சிரிப்பு. இது கூட்டில அங்க சிரிக்கிற, கூட்டாத கீழே மாத்திர கூட்டணும், கூட்டுல அவனுடைய கண்ணு கீழே இருக்கணும், கூட்டாரு போட்டாலும் நம்மள சிரிக்கிறாரு. இப்படியா முழுசா நின்று 1/2 மணி நேரத்தை ஒதுக்கி உரிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படி எதை புரட்டினாலும் அதிசய வாழ்க்கைங்க, அற்புத வாழ்க்கைங்க. எதை புரட்டணும் வைங்கள, மக்கள்கிட்ட சொல்லிட்டு வறுமையை பத்தி பேசும்பொழுது என்ன பேசுறீங்கன்னா, ஆடு மேய்ச்சால் தானங்க தன்னுடைய பழைய காலத்திலாம். நான் எல்லாம் ஒரு சில்லறை காசுக்காக வேண்டி மக்காவோட ஆடு மேய்ச்சவன், நான் என்ன பெரிய தரஜாவில் உள்ளவன், நான் ஆடு மேய்ச்சவன் தான்ப்பா அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்தில். இப்படி எல்லாம் எந்த வகையில நீ எடுத்துப்பாரு, அதுல இவருக்கு நிகராக ஒரு ஆளை பார்க்க முடியாது. தீமையை கண்டு பொங்கி எழுவுறது, சபுருன்னு அப்படி சபுரு, சட்டை பிடிச்சிருந்தாலும் சபுரு, பள்ளிவாசல மூத்திரம் செஞ்சாலும் சபுரு, பாவத்துக்கு எதிராக பொங்கி எழுன்னு வந்தா அப்படி ஒரு வீரம், அடக்க முடியாத வீரம், கொந்தளிக்கிற வீரம். வீரத்துக்கு வீரம், பொறுமைக்கு பொறுமை, தாராளத்துக்கு தாராளம், இருக்கலாம் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தாராளம் ஒரு பெண்ணு என்ன தாராளம் பாருங்க. ஆசையை அவங்களா உட்கார்ந்து நெசவு பண்ணி ஒரு போர்வையை கொண்டு வர்றாங்க. கிடையாது, ஒரு துண்டை செய்யறதுக்கு 1 மாசம் ஆகும். இந்த தறியெல்லாம் கிடையாதுல, இந்த மாதிரி நவீன மாடல்லாம் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெண்ணு சம்பாரிச்சு கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் வாங்கிட்டாங்க. அப்ப ஒருத்தர் அப்பதான் வந்து ஆசையா கொண்டாந்து கொடுக்கறாங்க, வாங்கிட்டாங்க. வாங்கணும் ரசூலுல்லாஹ் அப்படி போட்டுக்கிட்டு, அண்ணா அண்ணா ரொம்ப அருமையா இருக்கு, அவளுக்கு சந்தோஷம், அப்படி போத்தி பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குற அப்படிங்கிறாங்க. அவ ஆசைப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் எந்திரிச்சுக்கிட்டு எனக்கு அதை கொடுங்களாங்கிறாரு. ஒரு ஆசையா கொண்டு வந்திருக்கு, மாற்று டிரெஸ் இல்லைங்கிறதுக்காக கொண்டாந்து கொடுக்குது அந்த அம்மா. இவர் என்ன செய்யறாரு, எனக்கு கொடுங்களேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அணிஞ்சல நின்றாங்க. போய் அணிஞ்சிட்டு வந்து தான் காட்டுறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. மறுபடியும் உள்ள போய் ஏற்கனவே அணிஞ்சிட்டு ஆடை அணிஞ்சிட்டு வந்து இதை முடிச்சவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இருந்த ஆளுக்கெல்லாம் புட்டு சேர்ந்தால தனியா வெளியே வந்தவன அங்க வச்சு பேச முடியாத கெடுத்துப்பட்டியா, கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு தெரியுமில்ல. ஆசையா அதை போட்டதை போய் கேட்கறிய பாவி, இப்படிதான் கேட்கலாமா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் இதை போடுறதுக்கே கேட்கல, நான் மூத்தாகும் போது இதை எனக்கு கபனா அணிவிக்கணும், ரசூலுல்லாஹ் அணிஞ்சதை நான் கபனாக அணிவிக்கணுங்கிறதான் கேட்டேன் தவிர நான் வேற ஒண்ணும் கேட்கல, நான் அணிஞ்சிக்கிற மாட்டேன், இதை நான் மூத்தா போனவன எனக்கு இதை போத்தணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்டேங்கிறார் அவரு. இப்படி கொடுக்கறதுல எடுத்தாலும் சரி, ஆசையா கிடைச்சது ஒன்னே ஒண்ணு, நல்லா இருக்க தாங்களும் வச்சுக்கோங்கிறாங்க. இன்னொன்னு இல்லாத நேரத்தில் கொடுக்கறதுலையும் அப்படி, வீரத்திலையும் அப்படி, தாராளத்திலையும் அப்படி, சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனாலும் நம்ம சமுதாயத்தில் உள்ள மார்க் அறிஞர்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அணிஞ்சல நின்றாங்க. போய் அணிஞ்சிட்டு வந்து தான் காட்டுறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. மறுபடியும் உள்ள போய் ஏற்கனவே அணிஞ்சிட்டு ஆடை அணிஞ்சிட்டு வந்து இதை முடிச்சவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இருந்த ஆளுக்கெல்லாம் புட்டு சேர்ந்தால தனியா வெளியே வந்தவன அங்க வச்சு பேச முடியாத கெடுத்துப்பட்டியா, கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு தெரியுமில்ல. ஆசையா அதை போட்டதை போய் கேட்கறிய பாவி, இப்படிதான் கேட்கலாமா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் இதை போடுறதுக்கே கேட்கல,
நான் மூத்தாகும் போது இதை எனக்கு கஃனா அணிவிக்கணும், ரசூலுல்லாஹ் அணிஞ்சதை நான் கஃனாக அணிவிக்கணுங்கிறதான் கேட்டனே தவிர நான் வேற ஒண்ணும் கேட்கல. நான் அணிவிக்கிற மாட்டேன், இதை நான் மூத்தா போனவன எனக்கு இதை போத்தணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேங்கிறார் அவரு. இப்படி கொடுக்கறதுல எடுத்தாலும் சரி, ஆசையா கிடைச்சது ஒன்னே ஒண்ணு, நல்லா இருக்க தாங்களும் வச்சுக்கோங்கிறாங்க. இன்னொன்னு இல்லாத நேரத்தில் கொடுக்கறதுலையும் அப்படி, வீரத்திலையும் அப்படி, தாராளத்திலையும் அப்படி, சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனாலும் நம்ம சமுதாயத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள் நபிகள் நாயகத்தை இப்படி மக்களுக்கு காட்டாம, இப்படித்தான் காட்டணும், இதான் யதார்த்தம், இப்படித்தான் வாழ்ந்தாங்க, இப்படி காட்டாம இவன் என்ன காட்டுறான்னு கவனிச்சீங்களா? ஒரு மீளாத பேசலாம். என் காதால கேட்டது ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலம் சுத்தமானது அப்படிமா வந்து மேடையில. அதுக்கப்புறம் சிங்கப்படியாப்ப இப்ப கிடைக்குமா? என்னடா இது ஆய்வு? இது எங்க இருக்குங்கிற இது ஒரு பேச்சா? அடுத்தவன் பார்த்தா என்ன நினைக்கிற, இது எங்க அவனுக்கு கிடைச்சி பிரியம் வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மேல பிரியம்னா பின்பற்றுவதா பிரியம், அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு பிரியம். மேடையை போட்டுக்கிட்டு, பப்ளிக் மேடையை போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலம் சுத்தமானது, பியூரானது அப்படிங்கிறான். இது எதுக்கு சொல்ற? இது என்ன, இது என்ன மார்க்க, என்ன போதனை இருக்கு இதுல, என்ன சிறப்பு இருக்குங்கிற? ரசூலுல்லாஹ் பிறக்கும் போதே ஹத்னா செஞ்சு பிறந்தாங்க. இந்த விருத்த சேதனர்கள் சுன்னத்து பிறக்கும் போதே சுன்னத் செஞ்சுதான் பிறந்தாங்க. அவங்க பெரியத்தா சுன்னத்து பண்ணாததுக்கு ஆதாரம் இருக்குது. பிறக்கும் போதெல்லாம் வந்து பிறக்கல. என்ன நினைக்கிறாங்களாம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மர்ம பகுதி யாரும் பார்க்கல, தான் சிறப்பான். சின்ன பிள்ளையில பார்த்தா என்ன, அதனால ரசூலுல்லாஹ்ங்கிற 40 வயசு தானே, அதுக்கு முந்தைய ரசூலுல்லாஹா சின்ன குழந்தையில சின்ன குழந்தை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இவன் என்ன செய்யறான்னா ரசூலுல்லாஹ்வுக்கு புகழை ஏத்துறாங்களாம். இப்படி வீரத்தை சொல்லி ஏத்து, அவங்களுடைய ஆற்றலை சொல்லி ஏத்து, திறமையை சொல்லி புகழை கொண்டு போ, அவங்களுடைய தாராளத்தன்மை, அவங்களுடைய புகழ் விரும்பாத தன்மை சொல்றதுக்கு ஒன்னா ரெண்டா காலமெல்லாம் பார்த்தால் ஒவ்வொரு தலைப்புக்கு தனித்தனியா பேசினா கூட வருஷம் பூரா 365 நாள் பேச முடியும். பொறுமை அது ஒரு நாள், வீரம் அது ஒரு நாள், தியாகம் அது ஒரு நாள், இப்படியே பேசிக்கிட்டு இருக்க முடியும். இவனுக்கு பேச டாபிக் கிடைக்குது பாருங்க. என்ன பேசுறான்? ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் சுத்தமானது, மூத்திரம் சுத்தமானது, குடிக்கலாம். சிரிக்க சில உண்மையில பேசுறான். மீலாது விழாவுல இதாடா மீலாது விழா, இதான் ரசூலுல்லாஹ் மேல அடுத்த மதத்துக்காரன் கேட்டா நினைக்குவான், இதெல்லாம் மார்க்கு, இதெல்லாம் ஒரு மார்க்குன்னு பேசுறாங்க. இவர் இதுல என்ன இருக்குது? சுன்னத்து பண்ணியே பிறந்தார்கள், இதுல என்ன உனக்கு சிறப்புண்ட? ஆனா பண்ணிக்கிறது தான் சிறப்பு. அப்படி பார்த்தா விளங்கி பண்றது, சுன்னத்து பண்ணியே பிறக்கிற ஒரு சிறப்பா? அடுத்து ஒருத்தன் சொல்றான் மேடை போட்டுக்கிட்டு, அவங்க எல்லாரும் மாதிரி எல்லாம் பிறக்கல, வயிற்றுல இருந்து பிறந்தாங்க. அதாவது வயிற்று கிழிச்சுக்கிட்டு பிறந்தாங்களாம். வயிற்று கிழிச்சு சிசேரியன்ல. இப்ப சிசேரியன்ல பிறந்து இப்ப என்ன சிறப்பு? இப்ப உனக்கு எத்தனை பேர் இப்ப பிறந்துட்டான்? இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பிறக்கிற பாதை இருக்குல்ல, அந்த பாதையில பிறந்த ரசூலுல்லாஹ்வுடைய கௌரவம் குறைவான். எப்படி அதுல இருந்து பிறந்தாங்கன்னு எப்படி சொல்றது? அது நல்லா இல்லையே. அதுக்காக என்ன பண்ணணும்? வயிற்றுல இருந்து கிழிச்சு கொண்டு பிறந்தார்கள். வயிற்றை கிழிச்சுக்கிட்டு அந்த காலத்துல பிறந்திருந்தா உழைக்க முடியுமா? இந்த காலத்துல அறுத்து ஊசியை போட்டு பண்ணி சிசேரியன் பண்ணி வெளியே எடுத்து போறான். அவங்க வயிற்றுல பிறந்த எத்தனை பேருக்கு உட்கார்ந்துருக்கீங்க? இது சிறப்பாடா? இது சுன்னத்து பண்ணியே இருக்கட்டுமே. சுன்னத்து பண்ணின மாதிரி சில பேர் பிறப்பான், அது சிறப்பாது? எத்தனை பேர் உனக்கு காட்டணும்? எத்தனை காஃபிர் வீட்டுல காட்டணும்? சுன்னத்து பண்ண மாதிரி இருக்கும், அப்படி பிறக்கும். அது சிறப்பாங்க. இது என்ன சிறப்பு? சிறப்பு என்பது உடல் அமைப்புல கிடையாது, சாதனையில, அவன் செய்யற செயல்ல, இந்த உலகத்துக்கு ஆற்றிய தொண்டுல, அவனுடைய பணியில சிறப்பு இருக்கிறத விட இவர் தலையில இருந்து அதுக்கு என்னடா வித்தியாசம்? அவன் தலையில பிறந்தான், இவன் இடுப்புல பிறந்தான்னு சொல்வதற்கு நீ சொல்ற இந்த கட்டுக்கதைக்கு என்ன வித்தியாசம்? இப்படி எல்லாம் கதையை கட்டி கட்டி விட்டு வெளிச்சு போன லைட் வெளிச்சு அடிக்குங்கிறது, கால் பதியாதுங்கிறது. கால் பதியாதுன்னு ஒன்னு டெவலப் பண்ணி என்ன செய்வான்? மண்ணுல தான் பதியாது, பாறையில வச்சா பதிஞ்சு போயிடும் அப்படிமா. இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த உமருப்புல வந்து ஒருத்தன் போட்டு கற்பனை பண்ணி ஏற்குமாறா அதை நெக்ஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கு இது அவ்வளவு பொய். உமருப்புல ஒரு எழுதுனது போச்சு. இவ்வளவு இட்டு கட்டிருக்கான்னு பாருங்க. சீரா புராணத்தை தான் மீலாது விழாவுக்கு அந்த காலத்துல கொண்டாடுவாங்க. மீலாது விழான்னு போட்டுக்கிட்டு சீரா புராண விளக்கு உரைன்னு போட்டு விட்டுருவான். அதுல என்ன வரும்? பாத்திமா நாயகி கல்யாணம் நடக்கும். சீரா புராணத்துல எப்படி நடக்கும்? மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டன. யாருக்கு? பாத்திமா நாயகி கல்யாணத்துக்கு. உலகத்தில் உள்ள இசைக்கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே குவிக்கப்பட்டன. எதை உடைக்க வந்தாங்களோ அது பூரா கொண்டாந்து குவிக்கப்பட்டுச்சான். துந்துபி முழங்கு அப்படி என்னமோ சொல்லுவார். மத்தலாம் துண்டு மீண்டு என்னென்ன இருக்கும் அந்த காலத்துல அவ்வளவு இசையும் சொல்லி முடிச்சுருவாங்க. இவ்வளவு இசைக்கருவிகளும் கொட்ட உலகத்து நாட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து இறங்க அப்பவே பிளைட் இருந்துச்சு போல இருக்கு.
எல்லா தலைவரும் இறங்குறாங்க. உமர் புலவர் படிக்கிறாங்க. அப்ப இப்படி கல்யாணம் பண்ணு நம்ம தூண்டுறானா இல்லையா? இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன இருக்குது? ஏண்டா இது மாதிரி இறங்குமா? உலக தலைவர்கள் வருவானா? கல்யாணம்னால சிக்கனமா பண்ற கல்யாணம் பறக்கத்துட்டாங்க. ஆலமன் நிக்காஹி பறக்கத்தன் ஐசுல் ஹுமோனா, பறக்கத்தான கல்யாணம், செலவு குறைஞ்ச கல்யாணம் தாங்க. உலக தலைவரை கூப்பிட்டாங்களாம், எல்லாத்துக்கும் விருந்து வச்சாங்களாம், மாவில தோரணமா, அது எப்படி குதிரையில உட்கார்ந்தாராம், கடைக்கண்ணில் சஹாபி பெண்கள்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சாங்களாம். இவர் அழிக்க மட்டும் தான் கிடைக்கணுமா, எங்களுக்கு கிடைக்க கூடாதா? யார பத்தி சொல்றான்? சஹாபி பெண்களுக்கு கற்புக்கு இலக்கணமா திகழ்ந்த சஹாபி பெண்கள் அலியை பார்த்து அப்படி காமம் கொண்டாங்களாம். எழுதி வச்சுக்கிறான். இவனுக்கு உமர் புலவர் தான் பெருசா தெரியல, சஹாபி பெண்களுடைய அந்தஸ்து பெருசா தெரியல. பாத்திமாவுக்கு தான் இவர் கிடைக்கணுமா, எங்களுக்கு கிடைக்க கூடாதாங்க. சஹாபி பெண்கள்லாம் கடைக்கண்ணில் பார்த்து அழகா அள்ளி அள்ளி பருகனாகலாம். கடைசியா ஜிப்ரீல் ஒரு தாலியை கொடுத்து விட்டாங்க, அதைத்தான் கொண்டு கட்டினாராம். இப்படிலாம் எழுதி கூத்தடிச்சு இஸ்லாம்ங்கிற பேர்ல எவ்வளவு அழகான வரலாறு பெருமாளாருடைய வரலாறு. இந்த வரலாறை படிச்சுட்டு கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றான். நீ இருக்கிறவனை விரட்டுற. எதுக்கு ஓடுனா? முஸ்லீம்னு சொல்லி ஒரு காலத்துல நாத்திகத்துக்கு ஓடுனா, எனக்கு தெரியும். அந்த மாதிரி பாவத்தை செஞ்சால் நான் ஒரு ஆள். நீ முன்ன இஸ்லாத்தை கேட்டு ஓடுன, ஓடி முடிச்சுட்டு ஓடுனையா? ஓடுன எதுக்கு? அவ்வளவு பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான வரலாறு படிக்காம இந்த கப்சாவை கேட்டுட்டு இது ஒரு மார்க்கமாடான்னு ஓடணும். இன்னைக்கு என்ன நிலைமை? அங்க நாட்டியத்துக்கு போன மத்தவெல்லாம் நீ கூட்டம் கூட்டமா வர்றான். நீ உண்மையான மார்க்கத்தை சொல்லி அந்த மகானுக்கு புகழ் ஏற்றணுமே தவிர இது மாதிரி இட்டு கட்டினது, அவங்க உரல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி தேவையில்லாது வயிற்றுல பிறந்தாங்கிறது. கற்பிணியா இருந்தது பாத்திமாவுக்கு தெரிகிறான். மூலு தவள் இருக்கிறான். வலாத்து ஆமினா உலம் யஷோர் பிஹா அதுன் லியுஹபா அன்வ யூனில் ஹுஸ்ததி. யாரப்பனா நின்றுகிட்டு படிப்பாங்க. அதுல வருது நின்றுகிட்டு யாரப்பனா யாரப்பனான்னு ஒரு பாட்டு படிப்பாங்க மூணுதுல. அதுல வருது இது. ஆமினா வயசுல உண்டானது யாருக்குமே தெரியாது. வயசு பெருசா வளையாம், யாருக்குமே தெரியாதான். பிரசவம் அவர் வரைக்கும் சாதாரணமா தான் இருந்துச்சான். ஏன்னா பொறாமைக்காரர்கள் பொறாமைப்பட்டு கூடாது என்பதற்காக ஆமினாவுடைய வயிறு வீங்கவில்லை, சமமா அப்படி இருந்துச்சு பிறக்கிற வரைக்கும். இதெல்லாம் இதுல என்னடா புகழ்? இதுல ஒரு பெண்ணுடைய வயிறு வீங்குனா என்ன வீங்க? இது ஒரு புகழா? இது ஒரு அந்தஸ்தா? இப்படி எல்லாம் கப்சாக்களை சொல்லி ரசூலுல்லா பேர்ல இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதான் மீளாது விழாக்களா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மீளாது விழாவை நாங்கள் கொண்டாடல. நாங்க தெளிவா போட்டிருக்கோம். மீளாது விழா விளக்க பொதுக்கூட்டம் தான் இது. மீளாது விழாண்டு ஒண்ணு கொண்டாடலாமாங்கிறத விளக்குறதுக்கான பொதுக்கூட்டம் தான் இது. நீங்க மீளாது விழானோட மீளாது விழா கொண்டாட போறாங்க நினைச்சுக்கிட்டீங்க. பிறந்த நாள் கொண்டாடுறது இஸ்லாத்துல கிடையாது. நான் கேட்கிறேன், அதுக்கு சில சான்றுகள் உங்களுக்கு சொல்லணும்ல. எல்லா நாளும் கொண்டாடுவாங்க விஷயம். மீளாது நாங்க கிறிஸ்தவர்களுடைய ஆண்டு என்னங்க? கிறிஸ்தவர்கள் ஆண்டு என்ன சொல்லுவோம்? கிபி. கிபின்னா கிறிஸ்துவுக்கு பின், அதானே? கிறிஸ்து பிறந்ததற்கு பின். கிமுன்னா கிறிஸ்து பிறந்ததற்கு முன்ன அப்படின்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்துவ மார்க்கத்தில் இயேசு என்பவருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய ஆண்டு அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு 1998ன்னா இயேசுநாதர் பிறந்து 1998 வருஷம் ஆச்சு. கிபி 1998ங்கிறம அதுக்கு என்ன அர்த்தம்? ஈசா நபி பிறந்து இந்த உலகத்துக்கு வந்து 1998 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி வள்ளுவர் ஆண்டு அப்படிமா, அது 2000 சில்லறமா. அதுக்கு என்ன அர்த்தம்? வள்ளுவர் பிறந்து இவ்வளவு காலம் ஆயிடுச்சு அப்படிமா. இப்படித்தான் எல்லா சமயங்கள்லையும் எல்லா சமுதாயத்திலையும் மனிதர்களுடைய பெயரால பிறப்பின் பெயரால ஆண்டுகள் இருக்குது. முஸ்லிம்களுக்கு ஒரு ஆண்டு இருக்குதுல்ல, என்ன ஆண்டுங்க? ஹிஜ்ரி ஆண்டு. இப்ப ஹிஜ்ரி எத்தனை? எவ்வளவு கற்ப தெளிவா இருக்குன்னு பாருங்க. சரி, அப்ப 1418 வருஷம் ஆகுது ஹிஜ்ரிங்கிறீங்கல்ல. இந்த ஹிஜ்ரிண்டா என்ன? ரசூலுல்லாஹ் பிறந்ததா? அட நமக்கு ஒரு வருஷம் இருக்கு. அவனெல்லாம் பிறப்பு அடிப்படையாக கொண்டு வருஷம் வைக்கிறான். கிறிஸ்து பிறந்து 2000 வருஷங்கள் ஆன. நம்ம எதை வச்சு வைக்கிறோம்னா, நபி பிறந்து 2000 வருஷம் இல்ல, 1418 இல்ல, ஹிஜ்ரத்திலிருந்து 1418. ஹிஜ்ரத் 53வது வயசு நடக்குது. இந்த 1418ஓட ஒரு 53 சேர்க்கணும். ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷத்துக்கு போறாண்டா 1418ஓட பிளஸ் 53 சேர்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்தை நாம விட்டுப்புட்டு, சஹாபாக்கள் விட்டுட்டு, 14 நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த முஸ்லிம்கள் விட்டுப்புட்டு எதை இஸ்லாமிய வரலாறுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஹிஜ்ரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
ரசூலுல்லாஹ் பிறந்ததுல இருந்து வருஷம் ஆரம்பிக்கல, அவர்கள் கல்யாணம் பண்ணதுல இருந்து வருஷம் ஆரம்பிக்கல, நபியாக ஆனதிலிருந்து வருஷம் ஆரம்பிக்கல. 53வது வயசுல ஒரு தியாகம் செய்யறாங்க. என்ன தியாகம்? அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக, தீனுக்காக, சத்தியத்துக்காக என் குடும்பத்தை துறப்பேன், என் வீடு வாசலை துறப்பேன், என் சொத்து சுகங்களை துறப்பேன், என் ஊரை துறப்பேன், என் நாட்டை துறப்பேன், என்னுடைய நண்பர்களை துறப்பேன், அணிந்திருக்கிற ஆடையோட எல்லாத்தையும் துறந்து நான் போவேன் போனாங்களே, அதான் ஹிஜ்ரத். மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டு போனாங்களே, தியாகத்தை மதிக்கக்கூடிய மார்க்கம் தான் இது. தியாகத்தின் அடிப்படையில் தான். பிறந்ததுல நமக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். பிறந்து நபி ஆவாட்டி என்னங்க இருக்கு நான் கேட்கிறேன். ரசூல் நபிகள் நாயகம் பிறந்தாங்க. அப்துல்லா பிறந்துட்டாரு. அப்துல்லாவுடைய மகனாக முகமது பிறந்தாச்சு. அவர் நபி ஆவலன்னு வேற ஆக்கிருந்தான்னு வைங்க எல்லாம். இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? அப்ப நமக்கு எதுல நம்ம கொண்டாட்டம் இருக்குது? 2 கொண்டாட்டம். ஒன்னு தியாக பயணம், அதை கொண்டாடுறோம், ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாத்துல உண்டு. இன்னொன்னு வருஷம் நம்ம ஒரு நாளை கொண்டாடுறோம். அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்த நாள். எந்த நாள் இது? லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ரி என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏன் 1000 மாதங்கள்? அல்லாஹ் எதை கொண்டாட சொல்றான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த இரவை 1000 மாசத்தை விட சிறந்ததுன்னு சொல்லல. குர்ஆன் இறங்க துவங்கிய இரவு, அதாவது சாதாரண முகமதாக இருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதராக ஆன இரவு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்க என்ற வசனம் இறங்கி நீ என்னுடைய தூதராக ஆகிவிட்டாய் என்று சொன்னிச்ச அந்த இரவு தான் 1000 மாசத்தை விட சிறந்தது. எது சிறந்தது விளங்கிட்டீங்களா? நம்ம கொண்டாடுறோம். அவர்கள் நபியாக ஆன தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதை கொண்டாடுமாறு அல்லாஹ் சொல்றான். ஒரு இரவுக்கு 1000 இரவுடைய நன்மை இல்ல, 1000 மாதத்தினுடைய நன்மை, அதை தாண்டும் நன்மை. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அப்ப லைலத்துல் கத்ரி என்ற இரவு முகமதாக இருந்தவர் நபியாக ஆன இரவு, சாதாரண மனிதராக இருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதராக ஆக்கப்பட்ட இரவு, ஒரு அப்துல்லாவுடைய மகனாக இருந்தவர் அகில உலகத்திற்கும் வழிகாட்டியாக நியமிக்கப்பட்ட இரவு. அதை கொண்டாட சொல்றான் அல்லாஹ், பிறப்ப கொண்டாட சொல்லல. அப்ப நம்ம கொண்டாடாம இல்ல. லைலத்துல் கத்ரை கொண்டாடு, விடிய விடிய வணங்கி கொண்டாடு. ஒரு இரவுக்கு 1000 மாசம் 30,000 இரவு நன்மை அள்ளி கொள்ளையடி. அதுதான் கொண்டாடணுமே தவிர ஒருவனுடைய பிறப்பை கொண்டாடுறது கிறிஸ்தவ கலாச்சாரம், பிற மதத்து கலாச்சாரம். அபூபக்கர் மீலாது விழா கொண்டாடவில்லை, உமர் கொண்டாடல, உஸ்மான் கொண்டாடலை, அலி கொண்டாடல. 4 மதுஹப் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அபு ஹனீஃபா கொண்டாடலை, ஷாஃபி கொண்டாடலை, மாலிக் இமாம் கொண்டாடல, ஹம்பலி இமாம் கொண்டாடல. மீலாது விழா என்ற இந்த கொண்டாட்டமே இந்தியாவுல இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அவன் பிள்ளையார் ஊர்வலம் போறாங்கிறதுக்காக வேண்டி போட்டியாக அரசியல் நோக்கத்தை மதத்தை நினைக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது. ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. உலக நாட்டில் எங்கேயும் மீளாது பேரணி கிடையாது. இங்க உண்டாக்குனது எதுக்கு உண்டாக்குனீங்க? மார்க்கத்தை மார்க்கமா வைக்கணும். அவன் பிள்ளையார் ஊர்வலத்தை அரசியலுக்கு பயன்படுத்தினா நீங்க அரசியலை தனியா பண்ணுங்க, அந்த மனிதருடைய பெயரை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு உண்டாக்குன நோக்கமே சரியில்லை. இந்தியாவில் மேட் இன் இந்தியா மீளாது ஊர்வலம் வழங்கிறது. மீளாது ஊர்வலம் என்பது நம்ம இந்தியாவுடைய மக்களுடைய கண்டுபிடிப்பு. சவுதி அரேபியாவில் மீளாது ஊர்வலம் இல்லை, குவைத்தில் இல்லை, ஈராக்கில் இல்லை, ஈரான்ல இல்ல, அமெரிக்காவில் இல்ல, ரஷ்யாவில் இல்ல. உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்றாங்க எத்தனை நாடுகள்ல, எந்த நாட்டிலையும் இல்ல. 150 கோடி முஸ்லிம்கள் வாழ்ற எங்கேயும் இல்ல. இங்கே 20 கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்தியாவில் தான் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது, நம்ம உண்டாக்கிட்டது. இது வேணாம், இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல. ஒரு நாள் கொண்டாட்டத்தில் நீங்க இறங்குனீங்கன்னா அவங்களை மறப்பீங்க. கொண்டாடி என்ன நன்மை அடைஞ்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். பாவத்தை அள்ளி கட்டுறது, தலைவர்களை புகழ்றது, ஒருத்தர் குதிரையில ஏற, ஒரு கொடி பிடிக்க. அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? குதிரை ஏறிக்கிற ஃபுல் சேவல இருப்பார் குதிரையில் ஏறிக்கிட்டு. ரசூலுல்லாஹ்வை புகழ்றாங்க மீலாது விழா. அந்த சுன்னத்தான தோற்றம் வேணாம், அது உண்டா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளை ஏமாத்துறீங்க, மதத்தின் பேரால ஏமாத்த இடம் கொடுக்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ காலமெல்லாம் உள்ளத்தில் நினைச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு வினாடியும் புகழ்றதுக்கு ஒரே வழி என்ன? அல்லாஹ் சொல்லித்தான், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல உண்மையில முகப்பத் இருக்குதா?
உண்மையிலும் முகத்து இருக்குல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅத்து பிஹி. நான் எதை கொண்டு வந்தேனோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் காதல் கொள்ளாத வரை உங்களில் எவனும் மூமினாக முடியாது. நான் கொண்டு வந்ததை பின்பற்றுவதில் காதல் கொள்றா. நான் வரதட்சணை வாங்க வேணாண்ட, வாங்காம இருந்து காட்டு, நீ என்னை மதிக்கிற. நான் மகரு கொடுக்க சொன்னேன், மகரு கொடுத்து கல்யாணம் பண்ணு, நீ என்ன மதிக்கிற. கலப்படம் பண்ண வேணான்னு சொன்னேன், பண்ணாம வியாபாரம் பண்ணி காட்டு, நீ என்ன மதிக்கிற. அளவு நிர்வையில மோசடி பண்ண வேணான்னு சொன்னேன், அந்த மாதிரி இருந்து காட்டு, நீ என்ன மதிக்கிற. பொய் சொல்லாத என்று சொன்னேன், புறம் பேசாத என்று சொன்னேன், கோல் சொல்லாத என்று சொன்னேன். இதுகளை எல்லாம் வாழ்க்கையில கடைப்பிடிச்சு நட, அதுலதான் என்னை மதிக்குதல் இருக்குன்னு சொன்னாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா கூட அவரை தான் பின்பற்றணும். இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் கூட முகமது ஆகிய என்னை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய பிரியத்தை காட்டுறதுக்கு அடையாளம் இருக்கு. அல்லாஹ்வை நேசிக்கிறியா, பின்பற்றவரை. அவரை பின்பற்றினா நீ அவரையும் நேசிக்கிற, அல்லாஹ்வை நேசிக்கிற. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இதுக்கு தாங்க எந்த ரசூல அல்லாஹ் அனுப்புனாலும் மா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ், எந்த ரசூல அனுப்புனாலும் கட்டுப்பட்டு பின்பற்றி நடக்கிறதுக்கு தான் அனுப்புறான். அப்படி நடக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். நம்முடைய மார்க்க பக்திய அரசியலாக்கி முஸ்லிம்களை பழிவாங்குற ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை ஆதரித்த மூப்பனார் கலந்து கொள்ளக்கூடியது, மனிதனை காலிலே விழச் செல்லக்கூடிய மடாதிபதிகள் கலந்து கொள்ளக்கூடியது, முஸ்லிம்களுடைய இந்த கூட்டத்தை பயன்படுத்தி தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில பேருடைய ஆதாயத்துக்கு பயன்படக்கூடியது. இதுல முஸ்லிம்கள் பங்கெடுக்க கூடாது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உட்காருங்க. ஒரு துஆ வைத்து போனா நன்மை. இதுலயும் நபியை பின்பற்றுங்க, அதையும் விளக்கணும். இது நபி இது அரசியல் மேடையில் தெளிவா விளக்கலாம். ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது என்கிட்ட சைத்தான் வருவான், என்ன அறியாம கடுமையான வார்த்தை வரும், கேட்டுக்கிற உங்கள்கிட்ட சைத்தான் வருவான், இப்படி குசும்பு பண்ணுவோம், இப்படி விடியுமோம், இப்படி எல்லாம் பண்ணுவோம். இப்படி ஏதாவது நம்ம அறியாமல் இந்த சபையில் ஒரு பாவம் நிகழ்ந்திருக்குமானால் சபையை விட்டு கலையும் பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு கலையுங்கள். அந்த சபையில் நீங்கள் செய்த உடலால், உள்ளத்தால், நாவால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமா போவீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், நாங்க தூய்மை இல்லாதவன், எந்த பாவமும் இல்லாதவன் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சொல்வதன் மூலமாக நம்முடைய இயல்பை ஒத்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையான, எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்க பரிசுத்தமா, பொய்யில இருந்து தூய்மையா, ஃப்ராடுல இருந்து தூய்மையா சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீதான் பரிசுத்தமானவன். வபிஹம்திஹி, உனக்கு எல்லா புகழும். சுப்ஹானக அல்லாஹும்ம, இறைவா நீயே மகா தூய்மையானவன். வபிஹம்திஹி, உன்னை மீண்டும் புகழ்கிறோம். அப்படி சொல்லிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர கடவுள் இல்லைன்னு உறுதிமொழி தர்றோம். அஸ்தக்ஃபிருக்க, எங்கள்கிட்ட ஏதாவது தப்பு நடந்திருந்தா மன்னிப்பு தேடுறோம். அத்தூபி இலைக்க, உன்னிடத்துல சரணடைகிறோம். இப்படி சொன்னோம்னா அவன் எந்த தப்புக்கும் அப்பாற்பட்டவன் ஒத்துக்கிறோம். நாம தப்பு செய்யறவங்க ஒத்துக்கிறோம், அதுக்கு மன்னிப்பும் கேட்கிறோம். அப்ப நம்முடைய பாவங்கள்லாம் என்ன செய்யுது, அதுல அழிஞ்சிருது. அதனால அது நன்றி உரை சொல்லிட்டு